வேல் விருத்தம். இந்த வேல் விருத்தம் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பொக்கிஷம். மனிதர்கள் வாழ்வில் எதையெல்லாம் பெறலாமோ அது அத்தனைக்கும் இந்த வேல் விருத்தம் தரவல்லது. செல்வம் வேணுமா தரும், குழந்தை பாக்கியம் வேண்டுமால் தரும், வாழ்க்கை திருமண வாழ்க்கை வேண்டுமா தரும். அதே போல முக்தி என்கின்ற ஒன்றையும் தரவல்லது. இக பர சௌபாகியம் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்தினுடைய சுகபோகத்தை தரவல்லது இந்த வேல் விருத்தம். 10வது பாடல், அருமையான பாடல் 10வது பாடல். இந்த 10வது பாடல்ல மட்டும் 58 இடத்தில் லகர வரிசையில் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த லாவை மட்டும் 58 இடத்துல பயன்படுத்துகிறாராம். லகர வரிசைன்னு சொல்லுவாங்க. இந்த இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லகர வரிசை என்பது அவ்வளவு எளிதாக எல்லாராலையும் கையாள முடியாது. இலக்கணம் எவ்வளவு படித்த பெரிய பெரிய இலக்கணம் படித்தவர்கள் கூட இந்த லகர வரிசையை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களால அவ்வளவு எளிமையாலாம் பயன்படுத்த முடியாது. ஆனால் அருணகிரி பெருமான் அற்புதமாக இந்த 10வது பாடலை நிறைவு செய்திருக்கிறார் வேல் விருத்தத்தில். அந்த பாட்டு படிக்கிறதுக்கு நிச்சயமாக நான்லாம் முதல்ல படிக்கும் பொழுது நினச்சேன், இது என்னையா மனுஷன் பாடினதா இல்லை எங்கடா வெளிநாட்டில் இருந்து ஏதோ ஒரு மொழியில் பாடி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் போல இருக்குது, இதையெல்லாம் தமிழ்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சேன் முதல்ல படிக்கும் போதெல்லாம். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது தமிழில் தான் இருக்கு, நமக்கு தான் அந்த தமிழை தெரியல அப்படின்னு நினச்சேன். அவ்வளவு சிறப்புக்கு உரிய லகர வரிசையில் பாடி அருளி கொடுத்த ஒரு சிறப்பு இந்த 10வது பாடலுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த 10வது எல்லாம் முதல் பாடலில் தான் விநாயக பெருமானை வணங்குவாங்க. ஆனால் இவர் 10வது பாடலிலும் விநாயகரை வணங்குறார். அப்போ இந்த பாட்டுக்கு எவ்வளவு சிறப்புன்னு யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கும் ஒரு தலத்தை பற்றி நாம் சிந்தித்து விட்டு இந்த 10வது பாடல் வேல் விருத்தத்தை சிந்திக்க இருக்கின்றோம். நான் இந்த ஆண்டு பேசுகிற பொழுது முதல்ல சிறுவாபுரி முருகனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே சொன்னேன். அந்த சிறுவாபுரி முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரினுடைய பெயரை சொல்லி சொன்னேன். அங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலும் இன்னொன்று பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னேன். நான் இதை சொல்லி முடிச்சிருக்கேன். நம்ம IRIS சேனல் மூலியமாக ஒரு யாரோ அடியார் அந்த ஊரில் இருந்து பார்த்தவர் சொன்னார், அந்த கோயிலினுடைய ரகசியத்தை எல்லாம் சொன்னார். நீங்கள் இதை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னார். சிறுவாபுரி முருகன் கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது எரும வெட்டியான் பாளையம்னு பேர் அந்த ஊருக்கு. நான் எரும வெட்டியான் ஊருன்னு சொல்லியிருப்பேன். அவர் சொன்னார், ஊர் இல்லை, எரும வெட்டியான் பாளையம் என்பது அதனுடைய பெயர் அப்படின்னார். சரிங்கய்யா, அங்கே என்ன விசேஷம் அப்படின்ன பொழுது அவர் சொன்னார், வர முக்தி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம் அங்கு இருக்கின்றது. ராமாயண காலத்தோடு தொடர்பு உடைய ஆலயம் அந்த ஈஸ்வர ஆலயம். அறிவியல் என்று சொல்லக்கூடியதற்கு புலப்படாத ஒரு விஷயம் அந்த வர முக்தீஸ்வரர் ஆலயத்தில் இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பை அவர் சொன்னார். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போல தான் அந்த ஃபோன் காலே எனக்கு வந்தது. அவர் சொன்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ அவர் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வர முக்தீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்தால் 5 தீபம் அங்கே ஏற்றி வச்சிருப்பாங்க. அந்த 5 தீபத்தில் சிவனுக்கு பின்னாடி கமல தீபம் என்று ஒரு தீபம் ஏற்றி வச்சிருப்பாங்களாம். இந்த 4 தீபமும் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்.
சிவபெருமானுக்கு பின்னாடி எரிந்து கொண்டு கண்ணாடியில் பல தீபம் எரிவது போல நமக்கு ஒரு தோற்றம் தெரியும் இல்லையா? ஒரு தீபம் தான் ஏற்றி வச்சிருப்பாங்க, ஆனால் அது பல வடிவம் நமக்கு அந்த கண்ணாடியில் நமக்கு காட்டும். அப்படி காட்டக்கூடிய ஒரு சிறப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு அந்த சிவாச்சாரியார் சொன்னதாகவும் அவர் சொன்னார். நானும் இன்னும் அந்த தலத்தை போய் தரிசனம் பண்ணலை. எப்பயாவது அந்த பக்கம் போகிற பொழுது தரிசிக்கணும்னு நானும் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, என்னைக்கு எனக்கு அங்கே போகணும்னு குடுப்பனை இருக்கோ அன்னைக்கு தான் தரிசனம் பண்ண முடியும். அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நம்ம நினச்ச உடனே எல்லாம் போயிட முடியாது. அந்த வர முக்தீஸ்வரர் ஆலயத்தில் அந்த பின்னாடி வைத்திருக்கக்கூடிய தீபத்தினுடைய பெயர் கமல தீபம் என்பது பெயர். கமலம்னா பல வடிவத்தில் காட்சி கொடுக்கக்கூடியது என்பது அதனுடைய பொருள். அந்த தீபம் மட்டும் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான் எப்படி நடனமாடி கொண்டிருப்பாரோ அதே மாதிரி தான் அது ஆடுமா. எவ்வளவு அற்புதம் இல்லை? நடராஜ பெருமான் எப்படி நடனமாடுவாரோ அது மாதிரி அசைஞ்சுக்கிட்டே இருக்குமா. அதே தீபத்தை எடுத்து திருப்பி முன்னாடி வச்சா அது அசையவே அசையாதான். மறுபடியும் அந்த தீபத்தை கொண்டு போய் சிவபெருமான் பின்னாடி வச்சா மறுபடியும் அது அதே மாதிரி தான் ஆடும். இதை பல முறை சோதித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அதை விட இன்னொரு பெரிய விஷயம், அறிவியலே போய் ஆராய்ச்சி பண்ணதான் அந்த தலத்தில். இது என்னையா அற்புதம், இப்படி ஒரு சிறப்பு இருக்கேன்னு. அந்த சிவபெருமானுக்கு பின்னாடி காற்று போகவே போகாதான். காற்று இருந்தால் தானே தீபம் அணையாமல் எரியும். காற்று இல்லாததுனால அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த தீபம் அணைந்து அணைந்து துடித்து துடித்து அது எரிகின்றது அப்படின்னார். இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார். பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் இந்த வர முக்தீஸ்வரர் ஆலயத்தின் மீது அந்த ஈஸ்வரன் மீதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மீதும் பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் மட்டும் சூரிய தேவன் ஒளி அந்த இறைவன் மீது படுகிறது. அப்போ அந்த தலம் எவ்வளவு சிறப்பு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைஞ்ச தலங்கள் தான். யார் பூஜிக்கக்கூடிய தலம், சூரிய தேவன் பூஜிக்கக்கூடிய தலம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன ஆலயம், பாடியில் இருக்கக்கூடியது ஆலங்குடி என்று சொல்லக்கூடியதற்கு சமமான குரு தலம் இருக்கின்றதே, அந்த பேர் என்னது? யாருக்கும் நினைவு வரலையா? போயிருந்தாத. அதாவது ஒவ்வொரு தலமும் சிறப்பு வாய்ந்தது. அந்த பாடியில் இருக்கக்கூடிய குரு தலம் ஈஸ்வர பெருமான், அந்த ஈஸ்வரராக இருக்கக்கூடிய ரவீஸ்வரர் என்பது அவருடைய திருப்பெயர். அந்த ஈஸ்வரர், ரவின்னா சூரியன் அர்த்தம். சூரியன் சித்திரை மாதத்தில் ஒரு 3 நாள் விழக்கூடிய தலம் நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கு. அதே மாதிரி இந்த தலத்துக்கும் இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் வருவாராம். யாரு? அந்த சூரிய பகவான். அதுவும் என்னைக்குன்னா பர்டிகுலரா பங்குனி உத்தரம் என்கின்ற அன்றைய தினத்தில் மட்டும் யார் வருவா? சூரிய தேவன் அவரை அர்ச்சனை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு, ஒளியால் அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்துவிட்டு, அதுவும் சிவபெருமான் மீது மட்டுமல்ல காமாட்சியின் மீதும் படுகிறது என்று அவர் சொன்னார். நாமும் வாழ்க்கையில் ராமாயண காலத்திற்கு முந்தைய தலமா அந்த தலம். பக்கத்திலேயே அந்த வர முக்தீஸ்வரருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியதுதான் ராமபெருமான் என்று சொல்லக்கூடியவர் சால கிராம வடிவத்தில் சீதா தேவியை மடியில் அமர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய தலம் என்று உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 2 தலத்தையும், அதை விட இன்னொன்று பக்கத்திலே இந்த கொசஸ்தலை அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது, தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அந்த ஆற்றில் ராமபெருமானும் சீதையும் ஒன்றாக குளித்த ஆறு அந்த ஆறாம். அப்ப எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு நீங்களே யோசிக்கணும்.
அது மட்டும் இல்லை, உருவத்தின் வடியில இல்லை, எந்த ரூபத்தில் இருக்கிறாங்க? சால கிராமத்தினுடைய வடிவத்தில் இருக்கிறார்கள். ஆனா நான் இதை ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் அவர் இன்றைய தினத்தில் போன் பண்ணி இந்த வார்த்தையை சொன்னார். பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் சூரிய ஒளி படக்கூடிய ஒரு தலம் இந்த தலம், அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னார். அதே மாதிரி உங்களுக்கும் நான் அதை சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், அந்த சிவ ஆலயத்தில் அந்த ரகசியம் என்பது என்ன? சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கமல தீபம் என்கின்றது சிவபெருமான் எப்படி நடனம் புரிந்து கொண்டிருப்பாரோ அதே போல நடனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீபமாகவும் அங்கு விளங்குகின்றது. அறிவியலே இன்னைய வரைக்கும் அதுக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க முடியலையா? பலமுறை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களாம் அறிவியல்கள், ஆனா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவரே போன் பண்ணி சொன்னதுனால அந்த சிறுவாபுரி முருகப்பெருமானை போய் தரிசிக்கிறவங்க பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த முருகனை தரிசித்து அப்படியே மாமனாரையும் அப்படியே யார அவருடைய தந்தையாக விளங்கக்கூடிய அந்த வர முக்தீஸ்வரரையும் வணங்க வேண்டும். இன்னொரு சிறப்பையும் அவர் சொன்னார். என்னன்னா, வெளியில வந்தா சில்லுன்னு இருக்குமா, ஆனா அந்த கருவறைக்கு உள்ளர போனா அவ்வளவு கிட்டத்தட்ட 80 டிகிரி செல்சியஸ் கிட்ட வெப்பம் இருக்குமா. வேர்த்து விறுவிறுத்து தான் வெளியில வரணுமா. அந்த வர முக்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய ஒரு தாத்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உள்ள போனா அவ்வளவு உக்கிரத்தோடு இருக்கின்றாராம் அந்த வர முக்தீஸ்வரர். அதனால வாழ்க்கையில ராமாயண காலத்திற்கு முந்தைய தலமாக அது கருதப்படுவதனால் நீங்களும் ஒரு முறையாவது அந்த தலத்தை சிறுவாபுரி முருகனுக்கு போகக்கூடியவர்கள் எரும வெட்டியான் பாளையம் என்பது அதனுடைய பெயர். நெட்ல போட்டாலும் வரும் என்று அவர் சொன்னார். ஆனால் நான் இன்னும் போட்டு பார்க்கல. இருந்தாலும் நீங்களும் போட்டு அந்த இறைவனை கண்ணார கண்டு மனதார ஒரு முறையாவது வாழ்த்த, அந்த இறைவனுக்கு நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லினோமே ஆனால், அந்த இறைவனை ஒரு நிமிடம் சிந்தித்தோமே ஆனால் நமக்கு முக்தி கிடைப்பது திண்ணம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய தலம், ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்த தலம், அதில் இருக்கக்கூடிய சில சிறப்புகளை தெரிந்து கொண்டோம். இன்றைய தினத்தில் காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகப்பெருமான் தலம் என்று சொல்லக்கூடியது வள்ளி தேவசேனா இருவரோடு சேர்த்து யார் காட்சி கொடுக்கிறா? முருகப்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தலம். பகீரதன் என்று சொல்லக்கூடியவன் நாரத மகரிஷி ஒரு முறை அவருடைய அந்த தலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது, கோடை நகர்னு பேர் அந்த நகருக்கு. இப்ப இல்லை, இப்ப வல்லக்கோட்டை அப்படின்றது பேரு. ஆனா அப்ப இருந்தது கோடை நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகராக அது இருந்ததாம். அப்போ கோடை தலத்தை மறந்தனையோ அருணகிரி என்று யார திருப்போரூர் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு அவர் அன்றைக்கு இரவு திருப்போரூர் முருகப்பெருமான் கோயில்ல தங்கிட்டு காலையில திருத்தணிக்கு போகலாம்னு அருணகிரி பெருமான் நினைக்கின்ற பொழுது, கோடை நகரை மறந்தனையோ அருணகிரி என்று முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுத்தார். அந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமான் மீது 8 திருப்புகள் பாடி அருளி கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமான். அப்பேற்பட்ட வல்லக்கோட்டை முருகப்பெருமான் வள்ளி தெய்வசேனா என்கின்ற 2 மனைவியரோடு நமக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த தலத்தை முன்னொரு காலத்தில் பகீரதன் என்கின்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். நாரத மகரிஷி அவரை போய் பார்க்கலான்னு போனார். நாரதர் தானே வந்தா வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம். விட்டுட்ட உடனே என்ன பண்றது, சரி இவனுக்கு கர்வத்தை எப்படி அகற்றுவது அப்படின்னு பார்த்து கடைசியா என்ன பண்ணாருன்னா, அங்க ஒரு அசுரன் தேவர்களை சிறைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். அந்த அசுரனிடத்தில் போய் இவர் சொல்றார், இவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறியே, அங்க பகீரதன் என்று கோடை ஊர்ல ஒருத்தன் இருக்கான், உன்னால முடிஞ்சா அவனை போய் வெற்றி பெற முடியுதான்னு பாரு. அவ்வளவு வீரமானவனு சும்மா சொல்லி விட்டார் போற போக்குல. ஆமா, நாரதர் கலகம் நன்மையில முடியும். அது மட்டும் இல்லை, யார் வணக்கம் சொன்னாலும் திருப்பி ரிட்டன் வணக்கம் சொல்லணும். அது பண்பாடு. இன்னைக்கும் நம்ம மதத்தில் மட்டும்தான் அது கிடையாது. விபூதி வைத்தவரை பார்த்தா முருகா வணக்கம்னு சொல்லணும், சிவா
வணக்கம்னு சொல்லணும். குகா வணக்கம்னு சொல்லணும். ஏதாவது ஒரு முருகநாமம் அல்லது ஏதாவது ஒரு சிவநாமம் சொல்லி வணக்கம் சொல்லணும். இந்த திருமண் காப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம் போட்டுட்டு இருந்தா பார்த்த உடனே என்ன சொல்லணும்? கோவிந்தா வணக்கம்னு, இல்லைன்னா நாராயணா வணக்கம்னு சொல்லணும். இது பண்பாடு ஆரம்ப காலத்தில் இருந்தது. இப்பெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் வைக்கணுமாக்கும். வணக்கம் வைக்கிற நிலைமையில கடவுள் நம்மளை வச்சுக்கிறார் பாரு. ஆமாம், இந்த வணக்கம் வைக்கிறதுக்கு அவ்வளவு சலிச்சுக்கிறாங்க. மற்ற மதத்தில் நீங்கள்லாம் யோசித்து பாருங்க. மற்ற மதத்தில் பார்த்த உடனே அடுத்த வினாடி அவர்கள் வந்து சொல்லக்கூடிய, வெளியில் போயிட்டு உள்ள நுழையும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தோத்திரம் ஆண்டவர் ஏம்பாங்க, இல்லைன்னா சலாம் அலைக்கும் அவங்களுடைய மொழியில் அவங்க சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, அந்த மனிதருக்கு தான் மரியாதை கொடுப்பதாக நம்ம மனசுக்குள்ள ஒரு நான் என்கின்ற ஒரு அகந்தை இருக்கின்றது. ஆனால் அது உண்மையா? எல்லோருடைய இதயத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனுக்குத்தான் வணக்கம் சொல்றமே தவிர தனியாக நம்ம வந்து மனிதர்களுக்கு வணக்கம் சொல்லலை. அது ஏன் இன்னும் நமக்கு எல்லாம் அந்த பண்பாடு வரமாட்டேன்றதே தெரியல. நிறைய பேர் வணக்கம் வச்சா திருப்பி வணக்கம் சொல்றதே கிடையாது. எங்க சொற்பொழிவாளர்களே சில பேர் வணக்கம் இருக்கட்டும் மேடம், வணக்கம்னா மறுபடியும் ரிட்டர்ன் வணக்கம் சொல்றது இல்லை, இருக்கட்டும் மேடம். அப்ப எப்படி இருக்குன்னு நல்லா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. என்னன்னா அவங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாங்க, ஆனா வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணும்ன்றது ஒரு பண்பாடு கூட சில பேருக்கு தெரியாதே. அவங்க எல்லாம் ஊருக்கு உபதேசனை செய்யறாங்க. சிறு குழந்தை சொன்னால் கூட வணக்கம் சொன்னா ரிட்டர்ன் சொல்லணுமா? இப்ப நாரதரை பார்த்து இவர் வணக்கம் சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர் நேரா போனார், போற வாக்கில் அந்த அசுரன் கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். அந்த அசுரன் பார்த்தான், என்னோட பலசாலியாவன், வாடா சண்டைக்குன்னு பகீரதா வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டான். சண்டையை போட்டு நாடு நகரம் பொண்ணு பொருள் மொத்தமும் போயாச்சு. இப்போ அந்த அசுரன் ஆட்சிக்கு வந்துட்டான். வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம், என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, காட்டுக்கு இவன் இப்போ எல்லா சொத்தும் தோத்துட்டான், காட்டுக்கு வந்தான். காட்டுக்கு வர வழியில நாரதர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்போ பகீரதன் பார்க்கிறான், சுவாமி வணக்கம்னா. ஆமாம், நம்மகிட்டையும் சில குணங்கள் உண்டா இல்லையா? என்னது? செல்வம் இருக்கின்ற பொழுது இறைவனை வணங்குறது கிடையாது. செல்வம் மொத்தம் போனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்றோம்? மொத்தமும் போயிடுச்சு, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கு என்ன துரோகம் இழைத்தேன், யாருக்கும் நான் ஒன்றும் செய்யலையே, கடவுள் எல்லாம் மொத்தமாக போயிடுச்சே. ஒரு மனசுக்குள்ளர வருத்தம் வந்ததற்கு பிறகுதான் இறைவனை கையெடுத்து கும்பிட்றாங்க. சைதாப்பேட்டையில் இதே வழியாக பாலசுப்ரமணிய சுவாமி தெருவழியாகவே, சிவசுப்பிரமணிய சுவாமி தெருவழியாகவே பல முறை போயிருப்பார். முருகான்னு ஒரு முறையும் கையெடுத்து கும்பிட்டுருக்க மாட்டார். ஆனால் மொத்தம் போனதற்கு பிறகு உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? எப்போ முருக மொத்தமாக போனதுக்கு பிறகு உனக்கு என்ன குறை வச்சேன்? என்ன வைக்கல? ஒரு முறையாவது முருகான்னு சொல்லி இருப்பியா? இல்லை கையெடுத்து கும்பிட்டு இருப்பியா? இல்லை திரும்ப ஒரு முறையாவது வந்து அப்படி ஒரு எட்டு பார்த்தாவது இருப்போமா இல்லையா? எதையாவது செய்திருக்கணுமா இல்லையா? ஒன்றுத்துக்கும் ஒரு நாளும் வராமையே கடைசியில் சொல்லக்கூடியதை நம்ம எப்போ முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியாக சொன்னால் எப்படி? கண் கெட்டதற்கு பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி கிழக்க உதிச்சா என்ன கண்ணு போயிடுச்சு, கிழக்க சூரியன் உதித்தா என்ன, மேற்க உதிச்சா என்ன, நமக்கு எங்கே உதிக்கிறாருன்னு எப்படி தெரியும்? கண் கெட்டதற்கு பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கண்ணு நல்லா இருக்கும் போதே தினமும் சூரிய உதயத்தை பார்த்து ஒரு முறையாவது சூரிய நாராயணான்னு அவன் பெயரை சொல்லி இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு மட்டுமல்லாது இந்த உலகம் முழுவதும் இயங்குவதற்கு, இந்த உலகம் முழுவதும் இயங்குவதற்கு நீதான் காரணமாகின்ற சூரியன் மட்டும் இல்லைன்னா நமக்கு எது என்ன ஆகும்? மொத்த பேருக்கும் நோய் வந்துடும், சீக்கிரமாக நோய் வந்துடும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு தாவரமும் வளரவே வளராது. இன்னொன்று, நமக்கு கண் பார்வை கிடைக்காது. கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா?
தினமும் எழுந்து ஒரு 5 நிமிஷம் நீங்க சூரியனை பார்த்தீர்களானால் இந்த கண்ணு நலமாக இருக்கும். எப்போ? சூரியன் உதிக்கின்ற பொழுது. எத்தனை பேர் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துகிறோன்றது தான் பிரச்சனையே. சூரியன் உதயமாகிற பொழுது எத்தனை பேர் எழுந்துக்கிறோன்றது தான் பிரச்சனையே. சூரியன் உதித்து கிட்டத்தட்ட எங்க ஒரு பனைமர அளவு தொலைவு வந்ததற்கு பிறகு கூட எழுந்துக்கிறோமான்றது சந்தேகமா இருக்குது. அப்புறம் நம்மளாம் எங்க இருந்து கண்ணு எப்படி நல்லா தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, வேற எந்த ஒரு பொருளில் இருந்தும் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய டி விட்டமின் என்கின்ற ஒன்று கிடைக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி இந்த பகீரதன் என்று சொல்லக்கூடியவள் முதல்ல பார்த்த அன்றைய தினத்திலேயே நாரதருக்கு வணக்கம் சொல்லி இருந்தா அந்த பிரச்சனை இருக்காது. இப்ப எல்லாம் போனதற்கு பிறகு இவர் வணக்கம் சொல்றார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? சுவாமி, அன்னைக்கே நீங்க வந்தீங்க, உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லல, மன்னிச்சிருங்கோ, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். அது மட்டும் இல்லை, வயசானவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர் மற்றும் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாத்தியார், மாதா பிதா குரு இவர்கள் எல்லாம் வயசாகி இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களிடத்தில் திருவருள் என்று சொல்லக்கூடியது இருக்கும். எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வயசாயிடுச்சு, அவங்க கிட்ட பொண்ணு இல்லை பொருள் இல்லைன்னு நினைச்சு அலட்சியமா போகக்கூடாது. என்ன நினைக்கணும்? அப்பயும் ஒரு வணக்கம் போடணும், அப்பயும் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லணும். வயசான அப்பா அம்மாவா இருந்தா கூட காலில் விடணும். அவங்க சொத்து சேர்க்காதவராய் இருந்தா கூட காலில் விடணும். அதே மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்த குருவினுடைய காலில் விடணும். இப்ப நாரதர் காலில் இவர் விழுந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நாரதர் போய் அந்த அசுரன் கிட்ட சொன்னதுனால மொத்தமா போயாச்சு. இப்ப நாரதர் சொன்னார், அப்பா, தவறை எவன் ஒருவன் உணர்ந்து விட்டானோ அவனுக்கு தண்டனை இல்லைன்னார். அப்பனா என்ன அர்த்தம்? தவறை நாம் தப்பு தெரியாம பண்ணிடலாம், ஒருவேளை தெரிஞ்சே கூட பண்ணி இருக்கலாம். அப்படி அந்த தவறு என்று சொல்லக்கூடியது செய்கின்ற பொழுது அந்த தவறை மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டுவிட்டால் இறைவன் மன்னிச்சிடுவார். இறைவனே மன்னிக்கிற பொழுது மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்களா? நாரதர் சொன்னார், அப்பா, நான் மன்னிச்சுட்டேன் சுவாமி, இழந்த செல்வத்தை நான் மீண்டும் பெறணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அப்பதான் சொன்னார், நீ தூர்வாச மகரிஷியை போய் பார். தூர்வாசரை பார்ப்பதற்கு பல வருஷம் காத்திருந்து தூர்வாச மகரிஷியை பார்த்த பொழுது, நீ முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய கோடை நகரில் ஒரு முருகப்பெருமான் இருக்கின்றார், அந்த முருகப்பெருமானை போய் நீ வழிபாடு செய்தால் இழந்த செல்வத்தை மீண்டும் அடையலாம். வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வணங்கினா என்ன கிடைக்கும்? இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். ஒரு பாயிண்ட். இன்னொன்று, நிறைய பேர் உடனே சொல்றாங்க, மேடம், செல்வம் இருந்தா தானே நாங்க இழக்கிறதுக்கு, இல்லாத செல்வத்தை நாங்க எங்க இழக்கிறது? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? இழந்த செல்வத்தையும் பெறலாம், அதே மாதிரி இல்லாத செல்வத்தையும் பெறலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமானை போய் தரிசிக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு வறுமை என்பது தீரும். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜோதிட ரீதியாக சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு இன்னும் புண்ணியம் சேரல, புண்ணியம் சேரலன்னு சொல்லுவாங்க. அப்படி புண்ணியம் என்கின்ற ஒன்று நமக்கு அப்பம்மா செய்த புண்ணியம், தாத்தா பாட்டி செய்த புண்ணியம் சேராமல் இருப்பதனால நமக்கு சேர வேண்டிய செல்வம் சேராமல் இருக்குமா. ஆனா வல்லக்கோட்டை முருகப்பெருமானை போய் தரிசிக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு அப்பா அம்மா செய்த புண்ணியம், தாத்தா பாட்டி செய்த புண்ணியம், தான் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம், இது மூன்றும் அங்க போனா கிடைச்சிடுமா. புண்ணியம் கிடைச்சா அதுக்கப்புறம் வேற என்ன கிடைக்கணும் யோசிச்சு பாருங்க. வேற ஒன்றும் தேவையில்லை இல்லையா? அதனால புண்ணியம் இருந்தாவே மற்றதெல்லாம் தன்னால சேர்ந்து விடும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு இடம் எது? இந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயம் காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து
ஒரு 18-20 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளர இருக்கின்றது. நீங்க எல்லாம் நெட்ல போட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதனுடைய வழியை காட்டி கொடுத்து விடும். அதே மாதிரி ஒரு முறையாவது எப்ப நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் கண்ணார கண்டு மனதார ஒரு முறை அந்த முருகப்பெருமானை வாழ்த்தி விட்டு வந்தோமே ஆனால் நம் வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் அந்த முருகன் நமக்கு தருவார். அதனால அருணகிரி பெருமான் பாடல் பெற்ற வல்லக்கோட்டை முருகப்பெருமான் தலம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான ஆலயம். உடனே நினைச்சுக்காதீங்க இப்பதானே நாங்கெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1200 ஆண்டுகள் பழமையான ஆலயம். ஒரு 12-15 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தே வல்லக்கோட்டை முருகப்பெருமான் இருக்கின்றார் என்பது உறுதியானது, திண்ணமானது. அதனால நம்ம சாதாரணமான முருகன் என்று நினைத்து விட வேண்டாம். அருணகிரி பெருமானே 8 திருப்புகள் பாடப்பெற்ற ஒரு தலம். அதனால முடிஞ்ச வரைக்குமோ அந்த தலத்தையும் சென்று நாம் எல்லாம் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது 10வது பாடல் ரொம்ப அற்புதமானது. லகர வரிசையில் பாடப்பெற்ற ஒரு பாடல். இந்த வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியதனுடைய கடைசி பாடல். வல்லாரி அலல் லாகுல மிலாத கலவே கரிய மாலு அரிய நாலு மறை நூல். இப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்றதை நான் முழுசா படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். வல்லாரி அல லாகுல மிலாத கலவே கரிய மாலும் அரி அப்படின்னு சொல்லக்கூடிய மால் அரியும் 4 மறை நூல். விழா அதாவது வலானலை விலானசி விலான்மலை விலானிவர் மனோலயம் உல்லாசம் உறவே உலாவரு கலால மகராலய சலங்களும் உலோக நிலை நீர் நிலையிலா உலா ஒலி நிசாசரர் உலோகமத லாமலல் உலாவிய நிலாவு கொலைவேல். இது பாதி பாட்டு. இது இப்ப முடிச்சிருக்கிறது பாதி பாட்டு. இந்த பாதி பாட்டிலேயே கிட்டத்தட்ட 24 முறைக்கு மேல லகர வரிசையை பயன்படுத்தி இருக்கிறார். படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். என்னமோ நீங்க சொல்றீங்க, ஆனா என்னன்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதுன்னு மறுபடியும் அந்த பாட்டை சொல்றேன் பாருங்க. வல்லாரி அல லாகுல மிலாத கல வே கரிய மால் அறியும் 4 மறை நூல். வலானலை விலானசி விலான்மலை விலானிவர் மனோலயம் உலாசம் உறவே உலாவரு கலால மகராலய சலங்களும் உலோக நிலை நீர் நிலையிலா உலா ஒலி நிசாசரர் உலோகமத லாமலல் உலாவி நிலாவு கொலைவேல் சிலாபடக லாவினோத வாசிலி முகாவிலோச நாசனித சிலாவனித லா சிலாமலர் எலாமதிய மோதிமதி சேலொளிய சேவக சராப முகிலாம் விலாச கலையான கலை சேர பசுமேலை முலை மேவிய விசால அகலன் விலாழியகல் ஆழியகல் வானில் அனல் ஆரவிடு வேலன் இளைஞன் கை வேலே. ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது புரிஞ்சுதா? 22 வருஷமா இருக்கிற எனக்கே புரியல. அப்புறம் எங்க 22 வருஷம் இதை நான் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னமோ சொன்னீங்க மேடம், அது மட்டும் தான் எங்களுக்கு இது புரிஞ்சது, ஆனா மற்றது எதுவும் புரியல அப்படின்னு. இது முழுக்க முழுக்க செய்யுள் என்று சொல்லக்கூடிய தமிழில் இருக்கின்றது. லகர வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடியது. வேல் விருத்தத்தில் லகர வரிசையில் முடித்திருக்கின்றார். எதற்காக அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட 24 முறை, இது நல்லா பார்த்துக்கணும், 24 முறை என்ன வரிசை இருக்கு, வகர வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய வாவை பயன்படுத்தி இருப்பார். அதே மாதிரி லாவை பார்த்தீங்கன்னா 58 முறை லகர வரிசையை பயன்படுத்தி இருப்பார். கிட்டத்தட்ட இரண்டும் சேர்த்தீங்கன்னாவே இந்த வரிகள்ல இருக்கக்கூடியது மொத்தமும் அந்த
வா வரிசையும் லா வரிசையும் இருக்கும். அது என்ன காரணம்னு யாருக்காவது புரிஞ்சதா? வேல் எந்த வரிசையில் வருது? வா வரிசையில் வருதா? முதல் வா வருதா? அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து இல் என்பது எது? லகர வரிசையில் வருதா? இந்த இரண்டு வார்த்தையை பயன்படுத்தி கடைசி பாடலை அந்த வரியில் முடிச்சிருக்கிறாருன்னு சொன்னா வாக்குக்கு அருணகிரின்னு சொன்னது பொய்யாகுமா? யோசி பாருங்க. இந்த பாட்டெல்லாம் ஒரு முறையாவது நாமெல்லாம் வாழ்க்கையில சிந்திக்க வேண்டாமா? அது அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் உண்மையாக நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு முறையாவது நீங்கெல்லாம் கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி கிடைப்பது திண்ணம். இன்னொன்றையும் சொல்றேன், நாம் எக்காரணத்தை கொண்டும் நம் உயிர் என்று சொல்லக்கூடியது யமதர்மராஜா பாசக்கயிற்றை போட்டு இழுத்து செல்லுகின்ற பொழுது அந்த வேலாயுதத்தோடு அந்த முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக நம் கண்ணு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து நானே என் அடியாரை அழைத்து செல்லுகின்றேன் என்று சொல்லக்கூடிய வாக்குக்கு அருணகிரி என்கின்ற அந்த வார்த்தைக்கு உண்மையான ஒரு பாடல். எத்தனையோ பாடல் பாடி இருக்கலாம், ஆனா இது உங்களுக்கு அர்த்தம் புரியாம இருக்கலாம், வார்த்தை புரியாம இருக்கலாம். ஆனால் இதை கேட்டு ஒரே ஒரு முறையாவது உங்க வாயில அது நுழைந்து நீங்கள் படித்து விட்டீர்களே, ஆனால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய கந்தலோகத்தை நீங்கள் ஆளலாம் என்பது திண்ணம். அதனாலதான் வகர வரிசையிலும் லகர வரிசையிலையும் கொடுக்கப்பட்ட ஒரு பாட்டு. மீண்டும் உங்களுக்கு அந்த பாட்டை முழுசா நான் பாடி காட்டுறேன். ஏன்னா இது பாடுறது அவ்வளவு கஷ்டம். கிட்டத்தட்ட நான் ஆரம்ப காலத்தில் எனக்கு நிறைய பேர், நான் சில நேரத்தில் நினைப்பேன், யாருமே இந்த தலைப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்களாலே, இது என்னைக்கு படிச்சு இதெல்லாம் நம்ம என்னைக்கு பொருள் சொல்லி இதெல்லாம் என்னைக்கு யார் கேட்க போறா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் உண்மையிலேயே சைதாப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் என்னைக்காவது படித்த கல்வி சொல்வாங்க இல்லையா, ஒருவர் ஒரு ஜென்மத்தில் கற்ற கல்வி எந்த ஜென்மத்தில் வருமா? 7 ஜென்மத்துக்கு வரும் என்று யார் சொல்றது? வள்ளுவ பெருமான் சொல்றார். அது மாதிரி என்னைக்கோ படிச்சு வச்சிருந்தது இன்றைக்கு எனக்கு அது உதவுவதாக. ஆனா இதுக்கு முழுக்க 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 என் குருநாதர்னு சொல்லலது, என் கணவர்னும் சொல்லலாம், மாதா பிதா குரு தெய்வம்னும் சொல்லலாம். அந்த 4 வகையாக இருந்து நான் இதை படிக்கவே மாட்டேன்னு பல முறை அவர் திட்டிய ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னார்? சரியான முட்டாளை என் தலையில கட்டி வச்சிருக்கிறாங்கன்னுவார். இந்த வேல்விரத்தை எனக்கு சுத்தமா நுழையாது வாயிலேயே. அப்ப சொல்வார், சரியான முட்டாளை என் தலையில கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த பாட்டை எத்தனை முறை நான் சொல்லி கொடுப்பேன், எத்தனை முறைன்னு. ஒவ்வொரு முறையும் சில நேரத்தில் கோபமா அப்படி புக்கையே தூக்கி வச்சுட்டு வரவே வராது, இந்த ஜென்மத்துல வராது, விட்டு போ அப்படின்பார். ஆனா அன்னைக்கு அவர் அதை கஷ்டப்படுத்தி என்ன, நான் அப்ப நினைப்பேன், என்ன நினைச்சேன், நான் உண்மையை சொல்லணும்னா சரியான பேய்கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சா, எவன் தான் அதெல்லாம் பாடி வச்சான்னு தெரியல. எவனோ பாடி வச்சுட்டு ஏன் உசுர வாங்குறாரு, அது எப்படி இந்த ஆளு ஏன் உசுர வாங்குறாரு அப்படின்னு அன்றைய தினத்தில் நினைத்தேன். எங்கோ இந்த இடத்தில் நிச்சயமாக இன்றைய தினத்தில் இந்த பாட்டுக்கு நான் அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த பாட்டுக்கு நான் சில நேரத்தில் அடியும் வாங்கியிருக்கிறேன். சில நேரத்தில் மக்கு ஒன்றுத்துக்கும் இல்லை, பிரயோஜனமே கிடையாது, நீ எல்லாம் 0 அப்படின்னு நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் இன்றைய தினத்தில் அவர் உயிருடன் இல்லை என்றாலும் கூட எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து நிச்சயமாக அவருடைய ஆன்மா இன்றைய தினத்தில் அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன்டி, அது தாண்டி இன்னைக்கு உனக்கு உதவுகிறது என்று எங்கேயாவது இருந்து என்னை நிச்சயமா ஆசீர்வாதம் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு மீண்டும், ஏன்னா இந்த கடைசி பாடலை பாடு பல முறை என் கணவர் வந்து பாடி 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 என்னை உட்கார வச்சு சில நேரத்தில் விடிஞ்சி இருக்கும்.
அது வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு எதுன்னு கேட்டால் எல்லா பாட்டும் எனக்கு வாயில் நுழைஞ்சது. இந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு வாயில் நுழையவே இல்லை. ஆனால் நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். என்ன முயற்சி பண்ணேன்னா, இந்த பாட்டு அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் அவர்கிட்ட ஒரு முறையாவது பாடி காட்டணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ எனக்கு கொஞ்சம் தான் சொல்லுவாங்களே, மானாக்கா நான் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த பெண்மைக்கே உள்ள திமிருன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஆமாம் அது சொல்லலைன்னா என்னவா அப்படின்னு நான் அன்னைக்கு அசால்ட்டாக விட்டேன். ஆனால் ஒரு முறை கூட அவர் முன்னாடி என்னால் பாட முடியாதனால அவர் சார்பாக உங்கள் முன்னாடியாவது எனக்கு இறைவன் அதை பாடுவதற்கு மீண்டும் எனக்கு அந்த முருகப்பெருமான் வாய்ப்பை கொடுத்ததற்கு உண்மையாகவே இந்த நேரத்தில் நான் அந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இது நுழையலன்னா கூட நீங்கள் கேளுங்க. ஒரு 10 முறை 20 முறை கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த வாயில அது நுழைந்து விடும். வல்லாரி அல லாகுல மிலாத கலவே கரிய மால் அறியும் 4 மறை நூல் வலான் அலை விலான் அசி விலான் மலை விலான் இவர் மனோலய உலாசம் உறவே உலாவரு கலால மகராலய சலங்களும் உலோக நிலை நீர் நிலையிலா உலா ஒலி நிசாசரர் உலோகமத லாமலல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலாவடக லாவினோத வாசிலி முகாவிலோச வாசனித சிலாவலிக லா. அதாவது பார்த்தீங்கன்னா, சிலாவடக லாவினோத வாசிலி முகாவிலோச நாசனித சிலாவனித விலா விலாமணி எலாமதிய மோதிமதி சேலொளிய சேவக சராப முகிலாம் விலாச கலையான கலை சேர பசுமேலை முலை மேவிய விலாச அகலன் விழாளியக்கல் ஆழியக்கல் வானில் அனல் ஆரவிடு வேலன் இளைஞன் கை வேலே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் என்று சொல்லக்கூடியது நல்லவர்களை காக்க, தீயவர்களை அழிக்க. அப்போ இந்த 33 கோடி தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள். 66,000 கோடி பேர் அசுரர்கள். இவங்க 1 மடங்கு 2 மடங்கு அசுரர்கள். அப்ப அந்த அசுரர்கள் இந்த நல்லவர்களை அழிப்பதற்காக முற்படுகிறார்கள். யாரு? இந்த சூரபதுமன் 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆட்சி பண்றான். அப்போ சிவபூஜை செய்ய முடியல. யாரால? தேவர்களால. நிறைய பேர் நினைக்கிறீங்க பூஜை பண்ணலன்னா நமக்கு நஷ்டமா கடவுளுக்கு நஷ்டமா ஒரு கேள்வி வரும். பூஜிக்கலனாக நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, மனசார இருந்த இடத்துல இருந்தே இறைவனை வழிபாடு செய்யலாம், நான் ஒரு முறை முருகான்னு சொல்லிட்டா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. அரிசி இருக்கு மூட்டையில, அதை எடுத்து அதை ஒரு 2-3 முறை கழுவி அதற்கப்புறம் அதுக்கேற்ற தண்ணியை வச்சு அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக அதை வெந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு சோத்தையும் பிடிச்சு பிடிச்சு பார்த்து வெடிக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் சமையல் செய்ய முடியுமா? ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர்கள் சமையல் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்றோம். அதுபோல நாம் எல்லாம் ஒரு சோற்றை இப்படி பிடிச்சிட்டு வெடிச்சிடுறோம். இதெல்லாம் எந்த காலத்தில் நம்ம எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம்? ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் நமக்கெல்லாம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து வழி வழியாக நமக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனா வழிபாடு என்று சொல்லக்கூடியதை வருகிற பொழுது மட்டும் அதற்கு வேதாந்த கதை பேசி கொண்டிருக்கிறோம். கோயிலுக்கு போனாதானா, சாமி கும்பிட்டாதானா, நமக்கு விரதம் இருந்தாதானா, மாசத்துக்கு ஒரு முறையாவது உண்ணா நோன்பு இருக்கணும். எல்லாரும் இருக்கிறோமா? 3 வேலைன்றத 30 வேலை. காத்தால எழுந்து பெட் காஃபிலிருந்து 8 மணிக்கு டிஃபனு, 11 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு லஞ்சு, மறுபடியும் 3 மணிக்கெல்லாம் ஒரு காஃபி டீ, அப்படி இல்லைன்னா பஜ்ஜி சொஜ்ஜி, மறுபடியும் 6 மணிக்கு ஒரு லைட்டாக டிஃபனு, மறுபடியும் 8 மணிக்கு ஒரு டிஃபனு. அந்த டிஃபனை கூட ஒரு டின்னர் அது பேர். ஆமாம், இப்படி பிரித்து 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 வச்சுக்கிறோம். அதுக்கு இடையில எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வேற. ஆமாம், மிஷினுக்கு கூட கொஞ்சம் ஓய்வு இருக்கும்.
அது கூட நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வேற சொல்றது, காத்தால இருந்து நான் விரதம் இருக்கிறேன். ஆமா, ஒருத்தர் திருப்பதி போறதுக்கு விரதம் இருந்தாராம். அண்ணா நான் திருப்பதிக்கு போறேன்னார். அவர் சொன்னார், ஐயோ உப்பு போட்டு சாப்பிடக்கூடாதே, என்ன பண்ணலான்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடியே என் தம்பி வந்து திருப்பதிக்கு போறானா, என்னடி இருக்கு வீட்டில், மாமா பாலுக்கும் பழத்துக்கும் தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி செவ்வாழை வெட்டிட்டு வந்து வச்சிங்களே, அது ஒரு கொலையும் பழுத்து இருக்குது, அடியே கொண்டா ஒரு 10 பழம். மொத்தமும் போட்டாச்சு. பக்கத்து வீடு தம்பி வீடு, தம்பி நான் திருப்பதிக்கு போகிறேன் விரதம் இருக்கிறேன்னார். அடியே எங்கள் அண்ணன் விரதமாக இருக்கிறாரா, என்னடி இருக்கு, வேர்க்கல்ல சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒருபடி வேர்க்கல்லையை வறுத்து அவ கொடுத்தா, மொத்தமும் போயிடுச்சு உள்ள. அதுக்கப்புறம் அந்தாண்ட தங்கச்சி வீட்டுக்கு போனார். அங்கே போய் சொன்னார், அண்ணா கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேண்டாம்மா, இப்போ தான் அங்கே சாப்பிட்டேன், அண்ணா மோர் உப்பு இல்லாமல் தரேன்னா நீங்கள் சாப்பிடுங்கண்ணா, விரதம் இருந்தால் ரொம்ப நேரம் இருந்தால் நீங்கள் ரொம்ப இலைச்சி போயிடுவீங்க. அது உள்ளே ஒரு லிட்டர் போச்சு. இவ்வளவும் போயிட்டு வீட்டுக்கு வந்தார். அடியே சிறுகுடல் பெருகுடல் சாப்பிடுறது எப்படி, இன்னும் சாமி கும்பிட்டு நான் நடப்பயணமா வேற திருப்பதிக்கு போலான் இருக்கேன், எப்போதான் முடிப்பேன், எல்லாம் ஆயிடுச்சு மாமா, அந்த மெதுவடைன்னு வாங்கலாம், அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா. அதை போட்டு எடுத்து முடித்த உடனே தலைவாழை இலை போட்டாங்க. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்கிறாராம். ஆமாம், தலைவாழை இலை போட்டாங்க. போட்ட உடனே முதல்ல எதை வைப்போம் நம்ம, முதல்ல பருப்பு கொஞ்சம் நெய் அதை சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் முடித்த உடனே பார்த்தாரு கொஞ்சம் சாம்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்த குழம்பு. அதில் வேறு நம்ம வந்து திருப்பதிக்கு போகிறதுனாவே கொஞ்சம் புளியோதரை, கொஞ்சம் லெமன் சாதம், கொஞ்சம் தயிர் சாதம், ஆமாம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் மெதுவடை, ஆஹா இன்னைக்குன்னு பார்த்து என்னமா பண்ணியிருக்கிறான்னு அது ஒரு 4 உள்ளே போச்சு. ஏண்டி மெதுவடை மட்டும் தானா, கார வடை இல்லையான்னாரு. இல்லை மாமா அதுவும் பண்ணியிருக்கேன், அது ஒரு 4 உள்ளே போச்சு. இவ்வளவும் போனதுக்கப்புறம் ஏண்டி பாயாசம் ரொம்ப பிடிக்குமே அந்த பகவானுக்கு, அது இல்லையா மாமா, அதுவும் தான் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் உள்ள போச்சு. இவ்வளவும் போனதுக்கு அப்புறம் நடப்பயணம் தொடங்கலான்றாரு. முடியல, எது வயிற்று வலி தாங்க முடியல. டாக்டர் போனார், டாக்டர் கிட்ட என்ன சாப்பிட்டீங்க காலையில், டாக்டர் ஒண்ணுமே சாப்பிடல டாக்டர், காத்தால இருந்து கொலை பட்னி, நான் நடப்பயணமா திருப்பதி யாத்திரைக்கு போறதுக்காக இருக்கேன், ஆனா என்னமோ தெரியல வயிறு வலிக்குது. அந்த டாக்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன், வயிறை பார்த்தா இவ்வளவு பெருசு இருக்குது, என்ன சாப்பிட்டுருப்பாரோ தெரியல மனுஷன், இவ்வளவு கல்லு மாதிரி இருக்கு, ஆனா விரதம் இருக்குன்னு வேற சொல்றாரு. ஐயா ஒன்றும் சாப்பிடலையா, நான் தான் சொல்றேனே டாக்டர் திருப்பதிக்கு நடப்பயணம் போறேன், ஒன்றும் சாப்பிடல. இல்லையே வயிறை பார்த்தா அப்படி தெரியலையே. அது ஒன்றும் இல்லை டாக்டர், போயிட்டு வரேன்னு அண்ணா கிட்ட சொன்னால் அவர் கொஞ்சம் கொடுத்தாரு. இதை ஒவ்வொன்றா லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக டாக்டர்கிட்ட சொன்னால் கெதி என்னாங்க யோசிச்சு பாருங்க. ஐயா அது என்ன வயிறா இல்லை வேற எதாவது ஏரியா குட்டையா குளமா சொல்லுவாங்களா இல்லையா? விரதம் என்று சொல்லக்கூடியது நாமெல்லாம் என்ன இருக்கணும், மாசத்துக்கு ஒரு முறை ஒன்று இருந்தால் ஏகாதசி, அப்படி இல்லையா கிருத்திகை, அப்படியே இல்லையா சஷ்டி, அப்படியே இல்லையா பிரதோஷம், அப்படியே இல்லையா ஒரு வெள்ளிக்கிழமை, அப்படியே இல்லையா ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒன்றுமே இல்லையா ஒரு சண்டே. ஆமாம், சண்டே அன்னைக்கு போய் இருக்க சொல்றீங்களே அப்படின்றீங்களா, முக்கியமான நாள்ல அன்னைக்குன்னு போய் விரதம் இருக்க சொல்றீங்களே, 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீந்துறது, பறக்கிறது ஒன்னையும் விட மாட்டோம், நீங்க அன்னைக்குன்னு பார்த்து விரதத்தை சொல்றீங்களே அப்படின்றீங்களா? எப்படியோ ஒன்று இருந்தா சரி. அதனால இந்த 33 கோடி தேவர்கள் விரதம் இருந்தார்கள். இந்த சூரபதுமனுடைய கொடுமையான ஆட்சியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரதம் இருந்தார்கள். அதனால அப்படி அவர்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தார்கள். தேவர்களே விரதம் இருந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்றால் அவங்க தான் நல்லவங்க. அசுரர்கள் 66,000 கோடி அசுரர்கள், அவர்கள் தீயவர்கள். ஆனா நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களே விரதம் இருக்கிற பொழுது மனிதர்கள் நாம் விரதம் இருக்கணுமா வேண்டாமா, இறை வழிபாடு செய்யணுமா வேண்டாமா, நமக்கு பட்டம் பதவி கிடைக்கணும் என்று நினைக்கிற பொழுது அதற்காவது நாம இறைவனை வழிபாடு செய்யணுமா வேண்டாமா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுக்காவது நம்ம வழிபாடு செய்யணுமா வேண்டாமா? அதைத்தான் இங்க சொல்றார். நல்லவர்களை
காக்கும் பொருட்டு முருகப்பெருமான் கையில் வேலாயுதம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்து என்னன்னா, தீயவர்களை அழிப்பதற்காகவும் கையில் வேலாயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த வேலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் சொல்றார், முருகனின் வேல் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் கொலை வேல் வலாரி என்கின்ற அசுரனை அழித்து. இங்கதான் ரொம்ப முக்கியம். வலாரின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் தேவர்களை இடர்படுத்தி கொண்டே இருந்தான். பூஜை செய்ய விடமாட்டான், நிம்மதியா ஆட்சி பண்ண விடமாட்டான், நிம்மதியா தேவர்களுக்குரிய சாப்பாடு கொடுக்க மாட்டான், நிறைய கொடுமைப்படுத்தினான். அப்ப என்ன பண்ணார்னா, முருகப்பெருமானை வணங்கிய உடனே முருகர் சொன்னார், அப்பா நீ அவங்கிட்ட சண்டைக்கு போ. கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தை கொடுத்து அமிச்சார். அப்ப அந்த வேலாயுதமாக இருக்கக்கூடியது அந்த வலாரி என்கின்ற அசுரன் மீது இந்திரன் எரிந்த பொழுது, அந்த வலாரி என்று சொல்லக்கூடிய அசுரனை அழித்து இந்திரனுக்கு மீண்டும் ஆட்சியை கொடுத்த ஒரு எது ஆயுதம், வேலாயுதம். அதுதான் இங்க சொல்றார், வலாரி அல லாகுல மிலாத கலவே கரிய. கரியனா யாரு? திருமால் என்ன ரூபத்தில் இருக்கிறார்? அவரு ராமபெருமான். என்ன ரூபம்? கருப்பான ரூபமா? நம்ம பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் பேரே என்னது? கருமை நிற கண்ணா அப்படின்றதான பேரே. அதனால இங்க சொல்றார், கரிய மால் அரிய 4 மறை நூல். இங்க சொல்லுகிற பொழுது சொல்லிட்டார். அப்போ கரிய அப்படின்னா கருப்பான உருவத்தை கொண்டிருக்கக்கூடிய பெருமான். எதனால் அவருக்கு உருவம் கருப்பாச்சு? இந்த இடத்துல நினைவுபடுத்தி சொல்றார். பார்க்கடலை கடைந்த பொழுது, பார்க்கடலை கடைந்த பொழுது, அப்படி பார்க்கடலை கடைந்த பொழுது நமக்கெல்லாம் அமுதம் என்கின்ற ஒன்று கிடைக்கல. முதல்ல கிடைச்சது எது? ஆலகால விஷம். அந்த கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து ஒரு ஆலம், ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வாசுகி என்கின்ற பாம்பு என்கின்ற ஒன்றை தானே அவர் கயிறாக போட்டார். அந்த பாம்பினிடத்திலிருந்து கிடைத்த ஒரு ஆலம். அதனாலதான் ஆல ஆலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 ஆல ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மை இப்போ வெளியில கக்குகிறது. எது? அந்த பாம்பும் சரி கடலும் சரி. கக்கிய உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. விஷம் இதை நம்மை தாக்குமே என்று கருதி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ எல்லோரும் ஓடிய பொழுது பிரம்மா ஓடினார், 33 கோடி தேவர்கள் ஓடினார், நாராயணரும் ஓடுகிற பொழுது அந்த விஷத்தினுடைய ஆவி பட்டு மேனி கருத்து விட்டது. அதனால அவருக்கு பெயர் என்னது? கரிய மால் என்று பெயர். அதனால திருமால் என்கின்ற பெருமாளுக்கு என்ன பெயரா? கருப்பாக இருக்கக்கூடிய உருவத்தை உடைய பெருமாள் என்பது பெயர் வந்துட்டது. இன்னொன்று இருக்கு, அதுலயே இன்னொரு சூட்சம கதை. ஆனா நமக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய புராணத்துல கொடுக்கல, வடமொழி புராணத்தில் கொடுத்திருக்கிறாங்க அந்த கதை. ஆலகால விஷம் என்று தோன்றியதல்லவா? நமக்கு தெரிஞ்சது சிவபெருமான் சாப்பிட்டுட்டு நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே திரு நடனம் புரிந்த காலத்தை பிரதோஷ காலமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா வடமொழியில ஒரு புராணம் சொல்றாங்க. அந்த கொண்டு வந்த ஆலகால விஷத்தை 3 பாகமாக பிரிக்கப்பட்டது. இப்ப மும்மூர்த்திகள் 3 பேர் இருக்காங்களா? அப்போ ஒரு பாகமும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு பாகமும் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒருவருக்கு கொடுத்த பொழுது சிவபெருமான் அவருக்கு உரிய பாகத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சாப்பிட்டார். அதுதான் திரு நீலகண்டம். அம்பாள் கழுத்தை பிடிச்சி இப்படி நிறுத்திட்டான். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. தெரியாத ஒரு புராணம் என்னன்னு கேட்டா, இப்ப பிரம்மாவுக்கு வந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பிரம்மாவுக்கு என்ன வந்தது? அவருக்குரிய பகுதி அந்த ஆலகால விஷம் வந்தது இல்லையா? அது ஒரு பகுதி. திருமாலுக்கு வந்த ஒரு பகுதி. இப்ப அவருக்குரிய பகுதின்னு ஒண்ணு ஆலகால விஷம். திருமால் என்ன பண்ணார்னா, சிவபெருமானே உள்ள சாப்பிட்டதனால அவருக்கு கண்டம் கருத்து போயிட்டது. சக்தி, அவள் சக்தியை பிடித்து கழுத்தை நிறுத்தியதனால அது அங்கே நின்று போச்சு. நாம வயிற்றுக்கு சாப்பிட்டா மகாலட்சுமியால பிடிக்க முடியுமா? பார்வதி ஒருத்தி பிடிச்சா, சிவபெருமான் உயிரோடுகிறார்.
நாம தான் 8 பேர் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். 8 பேரை கழுத்து பிடிச்சா கதி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால அவர் யோசிச்சாரு, அப்படி வேண்டாம், நம்ம என்ன செய்யலாம், உடம்பெல்லாம் பூசிக்கொள்ளலாம். அவர் என்ன பண்ணிட்டார், தனக்கு வந்த பாகத்தை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இப்ப தனக்கு வந்த பாகத்தை அவர் முழுவதுமாக அவர் மேனியில பூசிக்கொண்டார். அந்த ஆலகால விஷம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு எல்லாம் மீண்டும் சொல்றேன் பாருங்க. நெருப்பு என்று சொல்லக்கூடியது நம் தேகத்தில் படுமே ஆனால் உடனே நம்ம தேகம் என்னவாகும், கொப்பளம் வந்து கருத்து போயிடுமா? மீண்டும் பழைய நம்ம தோல் என்று சொல்லக்கூடிய நிலை வருவதற்கு கிட்டத்தட்ட 2 வாரமாவது ஆகுமா? 2 வாரத்துக்கு ஆகுமா? அப்போ அந்த மாதிரி இவருடைய தோல் முழுவதும் என்ன ஆயிட்டது, மேனி முழுவதும் நிறம் கருப்பாக ஆகிவிட்டது. ஆலகால விஷம் அல்லவா, அந்த விஷத்தினுடைய தன்மை என்ன ஆயிடுச்சு, மேனி முழுவதும் கருப்பாக திரு நீலகண்டம் என்கின்ற எப்படி ஆச்சோ மேனி முழுவதுமே பெருமாளுக்கு நீலமாக மாறிவிட்டது. இது அவருடைய மேனியா மாறிடுச்சு. இப்ப 2 பேர் 2 கடவுள் அவர்களுக்கு வந்த ஆலகால விஷத்தை பயன்படுத்தி விட்டார்கள். இப்ப அடுத்ததா ஒரு கடவுள் இருக்காரு, யாரு, படைக்கக்கூடிய கடவுள். அவர் என்ன பண்றார், நமக்கு நம்ம தலையெழுத்தை எழுதின்னு இருக்காராம். என்ன பண்றார், நம்ம தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கிறார். இப்ப அந்த தலையெழுத்துக்கு அறிவை சரஸ்வதியை நாவில குடி வச்சுருக்காரு இல்லையா. ஆய கலைகள் 64க்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியை குடி வைத்திருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே ஒரு கடவுள் வயிற்றுக்கு சாப்பிட்டார், கழுத்து கருத்து போச்சு. ஒரு கடவுள் உடம்பெல்லாம் பூசினார், உடம்பே கருத்து போயிடுச்சு. இதை நமக்கு பயன்படுத்தக்கூடாது, நம்ம தொழிலுக்கு பயன்படுத்துவோம். அதான் சொல்றது அறிவு. அப்போ உடனே கேட்டுறாதீங்க, திருமாலுக்கு அறிவில்லையா சிவபெருமானுக்கு அறிவில்லையான்னு. அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்மால படைக்கப்பட்ட குழந்தைகள் எந்த குழந்தையும் நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, யார் கஷ்டப்படக்கூடாது, நம்மால் படைக்கப்பட்ட ஜீவன்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க 2 பேரும், அவர்கள் 2 பேரும். ஆனா இந்த அறிவாளி என்ன பண்ணாரு, நமக்கு பயன்படுத்திக்க வேண்டாம், அடுத்தவனை தான் கஷ்டப்படுத்தி நாம பார்க்கணும். இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அறிவாளிகள் எல்லாம் யாரு கஷ்டப்படுத்துறா, அவங்களும் கஷ்டப்படுறது இல்லாம அடுத்தவங்களையும் கஷ்டப்படுறவர்கள் தான் அறிவாளிகள். அதை யாரா முதல்ல செய்து வச்சார்னா பிரம்மா தான் செய்து வச்சுக்கிறார். எப்படி செய்து வைத்திருக்கிறார், முதல்ல நம் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய எழுதுகோலுக்கு எழுத்தாணிக்கு மையாக இந்த ஆலகால விஷம்தான் பயன்படுத்தப்பட்டதாக வடநாட்டில் இருக்கக்கூடிய புராணம் சொல்லுகிறது. அப்ப நம்ம தலையெழுத்தெல்லாம் எதில் எழுதுனது, ஆலகால விஷத்தினால் எழுதுனது. அதனாலதான் நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்பாங்க, ஐயா கார்ணீஸ்வரர் கோயிலுக்கு எப்படி வழி போகணும், இங்கிருந்து போய் அப்படி எந்த பக்கம் லெஃப்ட் எடுத்து அப்படி போனீங்கன்னா எது வந்துடும், கார்ணீஸ்வரர் வந்துடும். குறுக்கு வழி இல்லையா, எல்லாரும் என்ன கேட்போம், முதல் கேள்வி என்ன கேள்வி, வேற எங்கேயும் ஷார்ட் ரூட் இல்லையான்போம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த ஆலகால விஷத்தினால் நம் தலையெழுத்தை எழுதியதனால நம்ம எண்ணமும் என்னவாக இருக்கின்றது, விஷத்தன்மையாக இருக்கின்றது. அதனாலதான் நம்ம பொய் சொல்றதுக்கு காரணம், அடிப்படை காரணம், திருடுவதற்கு காரணம், அடிப்படை காரணம், ஏமாற்றுவதற்கு காரணம் அதுதான், நாம் மட்டும் வாழணும்னு நினைப்பதற்கு காரணமும் அதுதான். சுயநலவாதிகளா சிந்திக்கணும் தெரியுமா, ஏன் ஆலகால விஷத்தை எழுதிய அந்த கடவுளே சுயநலவாதியாகத்தானே சிந்தித்தார். பிறருக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சாலே தவிர தனக்கு பயன்படுத்திக்கணும்னு அவர் நினைக்கல. அவருக்கு வந்ததையே ஒரு பாகத்தை மனிதர்கள் தலையெழுத்தை எழுதுறதுக்கு பயன்படுத்திட்டார், இன்னொரு பாகத்தை ஆண்களினுடைய கருவிழியில் வைத்தார், ஆண்களினுடைய கருவிழியில் வைத்தார், இன்னொரு பாகத்தை தான் பெண்களினுடைய ஸ்தனத்தில் மார்பகத்தில் காம்பு பகுதியில் வைத்தார். இன்னைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது முகத்தை பார்க்க மாட்டார்கள்,
திரு மார்பகத்தை நோக்குவார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? விஷத்தை பார்க்கிறது என்பது பொருள். அதான் காரணமே தவிர வேற தவறான அர்த்தம் இல்லை. ஆனா இதுக்கு மூல காரணகத்தா யார்? எழுதுறவன் இருக்க, எய்தவன் இருக்க, அம்பை நோகிறோம் இல்லையா? அது எங்க அருணகிரி பெருமானே சொல்றார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பன் மால்பட்டு அழித்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழித்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திக்கக்கூடிய அடியார்களுக்கு யாருடைய தலையெழுத்து? லப்பர் வச்சு அழிப்பாராம். பிரம்மாவினுடைய தலையெழுத்த லப்பர் வச்சு அழிச்சிருவாராம். யார் அழிப்பா? முருகப்பெருமான் அழிப்பாராம். அப்போ அவ்வளவு சிறப்பு இருக்கிறது, அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அதைத்தான் இங்கு இந்த கதையை நினைவுபடுத்தும் விதமாக ஒரே வரியில ராமாயணத்தை வைத்த பெருமான், ஒரே வரியில எதை வச்சார்? பாரதத்தை வைத்த பெருமான் அருணகிரி பெருமான். இங்கு ஒரே வரியில அந்த வலாரி என்கின்ற அசுரனுடைய கதையை வைத்த பெருமான் மீண்டும் எந்த கதையை கொண்டு வந்து வைக்கிறார்? பார்க்கடலை கடைந்து அந்த கடைகின்ற பொழுது ஆலகால விஷம் ஏற்பட்டு அந்த விஷத்தின் மூலியமாக திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் நிறம் மாறியதையும் இங்கு நினைவுபடுத்துறார். இந்த வேல் விருத்தத்திற்கு எவ்வளவு பெருமை என்பதை 2 வரியில கொடுத்திருக்கிறார். 2 வரியில தான். இன்னும் நான் கீழ் வரிக்கே போகல. இன்னும் 2 வரிக்கு பொருளுக்கு சொல்லுவதற்குள்ளரையே இவ்வளவு விஷயத்தை அங்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க. வலாரி அல லாகுல மிலாத கலவே கரிய மால் அறியும் 4 மறை நூல். இப்ப இங்க இதை கொடுத்துட்டாரா? அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க. மால் அறியும் 4 மறை நூல். ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம். இந்த 4 வேதத்தை கொண்டு படைக்கக்கூடிய கடவுள் யாரு? நம்மளெல்லாம் படைக்கிற கடவுள் யாரு? பிரம்மா இல்லையா? அதனால இங்க சொல்றார், இந்திரன் துயரம் அகலும் துடைத்த வேல் கரிய திருமால் 4 வேதங்களை ஓதும் பிரம்மன். என்ன சொல்றார்? 4 மறை நூல் சொல்லிட்டார் இல்லையா? அப்போ இந்த 4 மறை நூலை யார் ஓதுகிறார்கள்னா திருமாலும் ஓதுகிறார். யார் ஓதுறா? பிரம்மாவும் ஓதுகிறார். எதற்காக? தான் செய்யக்கூடிய தொழில், காக்கும் தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக திருமாலும் 4 வேதத்தை படிக்கிறார், பிரம்மாவோ 4 வேதத்தை படிக்கிறார். இப்ப அந்த வேதம் என்று சொல்லக்கூடியது எதற்கு அடக்கம்? எதில் அடங்குகிறது அந்த வேதம்? ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துக்குள் எது அடங்குது? வேதம் அடங்குகிறது. அப்போ அந்த பிரணவத்தின் பொருளாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா வேலாயுதம். அந்த பொருளாக இருக்கக்கூடியது எது? வேலாயுதம். அப்போ திருமால் படிப்பது எதை? வேலாயுதத்தை. திருமால் படிப்பது எதை? வேலாயுதத்தை. பிரம்மன் படிப்பது எதை? வேலாயுதத்தை. அப்பேற்பட்ட வேலாயுதத்தை நாமெல்லாம் ஒரு முறையாவது சிந்திக்கணுமா வேண்டாமா? படிக்கணுமா வேண்டாமா? ஒரு முறையாவது வணங்கணுமா வேண்டாமா? வணங்கணும் இல்லையா? அதைத்தான் இங்கு சிந்தித்து அவர் சொல்லுகிறார். மால் அறிய 4 மறை நூல் வலான் அலை விலான் அசி விலான் மலை விலான் இவர். அதுக்கு அடுத்த வரியில அவர் சொல்றார். அப்போ ஓதும் பிரம்மன் பிறப்பு இறப்பு அற்ற மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான். என்ன சொல்றார்? வலான் அலை விலான் அசி விலான் மலை விலான் இவர். ஏதாவது புரிஞ்சுதா? ஒன்னும் புரியல. ஆமா, தமிழ் டிக்ஷனரியை தான் பார்க்கணும். இப்ப புரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியது இல்லாத ஒரு பெருமான். யார் அவர்? சிவபெருமான். அந்த சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்திருக்கிறார். மேருமலையே வில்லா வளைச்சிருக்கிறார்னா அப்போ அவருடைய திறம் எவ்வளவு திறம் இருக்கணும்ன்றதை யோசிக்கணும். இங்க அது சொல்றார். அப்போ வில்லாக வளைத்த சிவபெருமான் ஆகியோரின் மனோலயத்தை நிறைவேற்றும் வேல். சிவபெருமானுடைய மனதுல என்ன நினைக்கிறாரோ
அதை நினைத்த மாத்திரத்தில் இந்த வேலாயுதம் முடிச்சிட்டு வந்து முன்னாடி நிற்குமா. இப்பயாவது உங்களுக்கு புரியுதா அது அர்த்தம் என்னன்னு? இப்போ திருமால் மனதில் நினைப்பதையும் பிரம்மன் மனதில் நினைப்பதையும் சிவபெருமான் மனதில் நினைப்பதையும் ஒரு செகண்ட்ல அந்த வேலையை மனசுல நினைக்கிற பொழுதே அந்த வேலையை முடித்து விட்டு நீங்கள் இதைத்தானே நினைத்தீர்கள் என்று அந்த வேலாயுதம் ஒரு வினாடியில் வந்து கண்ணு முன்னாடி நிற்கின்ற பொழுது இந்த மும்மூர்த்திகள் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்களாம். இதை எங்க போய் சொல்றது? யோசித்து பாருங்க. அப்போ மும்மூர்த்திகள் சிந்திக்கக்கூடிய செயலையே இந்த வேலாயுதம் முடித்து வைக்கின்றது என்றால் அடியாராக இருக்கக்கூடிய நாம் அந்த வேலாயுதத்தை ஒரு முறையாவது வணங்கினோமே ஆனால், சிந்தித்தோமே ஆனால், அந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தை ஒரு முறையாவது நம்ம மனசுல என்ன நினைக்கணும்? வேலாயுதம் 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 சொல்லணுமா இல்லையா? அப்போ அந்த வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியதில் இங்கு சொல்லுகிற பொழுது மூன்றாவது வரியில் சொல்லுகிறார், வலானலை விலானசி விலான் மலை விலான் இவர் மனோலய உலாசம் உறவே. சிவபெருமான் சிந்திக்கக்கூடிய செயலை ஒரு வினாடியில் செய்து முடித்துவிட்டு மீண்டும் முருகப்பெருமானுடைய கைக்கு வரக்கூடிய அந்த வேலாயுதத்தினுடைய பெருமையை 1000 நா படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாது என்றால் அருணகிரி நான் எப்படி சொல்லுவேன்றார். 1000 நா படைத்த ஆதிசேஷனாலேயே இந்த வேலாயுதத்தினுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு சொன்னா ஒரு நா படைத்த அருணகிரி என்னால எவ்வளவு சொல்ல முடியும்ன்றார். 10 பாட்டு இல்ல 10 கோடி பாட்டு பாடினாலும் வேலாயுதத்தினுடைய பெருமையை சொல்லில் அடங்காது என்றார். எதுல அடங்காதா? சொல்லில் அடங்காது. அதனால சொல்றார் மனோலய உலாசம் உறவே உலாவரு கலோல மகராலய சலங்களும். அதுக்கு அடுத்த வரியில சொல்றார் பாருங்க. அப்போ வேல் என்று சொல்லக்கூடியது சிவபெருமானுடைய மனோலயத்தை நிறைவேற்றும் வேலாக அலைகள் புரண்டு வரும் மகர மீன்கள் இருப்பிடமாக கடலில் உள்ள அனைத்து உயிர்களும் அழிந்து போகும்படி ஓலமிட்டு போர் புரியக்கூடியவர்கள் அசுரர்கள். அவங்க என்ன பண்றாங்களா? உலாவரு கலால மகராலய சலங்களும் உலோக நிலை நீர் நிலையிலா. அப்ப அங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், இந்த கடல் என்று சொல்லக்கூடியதுல எத்தனை ஜீவராசிகள் இருக்கா? எண்ணிலடங்கா ஜீவராசிகள் இருக்காம். அங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் மகர மீன்கள்ன்றார். அந்த மகர மீன்கள் என்று சொல்லக்கூடியது அவ்வளவு ஜீவன்கள் அதுல இருக்கு. அவ்வளவு ஜீவன்கள் இருக்கிறதோடு இன்னொருத்தரும் அதுல இருக்கார். பார்க்கடல்ல யார் படுத்துட்டு இருப்பா? பார்க்கடலில் பைய துயில்கின்ற பரமனடி பாடி ஆண்டாள் பிராட்டியார் சொல்றார் இல்லையா? என்ன சொல்ற? அங்க 8 லட்சுமியின் நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி கால் அமுக்கி கொண்டு படுத்து கொண்டிருக்கக்கூடிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமால் அந்த கடலில் இருக்கின்றார். அப்போ அவரும் துன்பப்படுகிறாரா? அங்க இருக்கக்கூடிய மகர மீன்கள் அத்தனையும் துன்பப்படுகிறதா? அந்த கடலில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் அத்தனும் துன்பப்படுகிறதா? அப்படி துன்பப்படக்கூடிய ஒரு போரை இந்த அசுரர்கள் செய்யறாங்க. கடல்லையே நின்று இறங்கி நின்று அசுரர்கள் சண்டை போடுறாங்க. அப்படி அந்த சண்டை போடுகிற பொழுது கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்து போகும்படி ஓலமிட்டு போரிட்ட அசுரர்கள் அவர்கள் உலகங்கள் அனைத்தையும் எரித்து அழித்து, இந்த எரித்து அழித்தது யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம். யாரு? கிரௌஞ்ச மலை என்று சொல்லக்கூடியது தாரகாபுரன் சிங்கமுகாசுரன் எது சூர பதுமன் அவர்கள் மாய உலகங்களை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. எங்க? வானத்திலையும் வச்சிருந்தாங்க, கடலுக்கு நடுவே வச்சிருந்தாங்க, கடலுக்கு அடியில வச்சிருந்தாங்க. இப்படி பல பல இடத்தில் அந்த அசுரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உரிய வாழ்க்கை இடமாக அவர்கள் வைத்திருந்தாங்க. ஆனா அப்படி மறைச்சி 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 வச்சிருந்த எல்லா உலகங்களையும் தேடி கண்டுபிடித்து எரித்து விட்டு ஒரு நொடியில்
இந்த வேலாயுதம் முருகப்பெருமான் கைக்கு வந்தது என்று சொன்னால் அந்த வேலாயுதத்தினுடைய பெருமையை என்னவென்று சொல்ல முடியும்? நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்றார். அப்ப சொல்றார் என்னன்றார், ஓலமிட்டு போர் புரிந்த அசுரர்கள் அவர்கள் உலகம் அனைத்தையும் எரித்து அழித்த, அனைத்தையும் எரித்து போச்சு. எது? உலோக நிலை நீர் நிலையிலா ஒலா ஒளி நிசாசரர் உலோகமதே லாமலல். அவர் சொல்றார், என்ன சொல்றார்? அனைத்து உலகத்தையும், அசுரர்கள் ஒரு உலகத்தை கூட விட்டு வைக்கலையாம். எது? இந்த வேலாயுதம். தேடி தேடி கண்டுபிடித்து அனைத்து உலகத்தையும் அழித்து விட்டு ஒரு நொடியில் யார் கைக்கு வருதான்? முருகப்பெருமான் கைக்கு வருது. அதுக்கு அடுத்து அவர் சொல்றார், என்ன சொல்றாரா? உலா ஒளி நிசாசரர் உலோகமதே லாமலல் உலாவிய நிலாவு கொலைவேல். அப்படின்னா என்னது? உலாவி வரும் கொலைவேல். அது என்ன பண்ணுதா? இந்த 33 கோடி தேவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் நல்லவர்கள் யார் இருக்கிறார்களோ, உலகத்துல நல்லவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வேலாயுதமாக இந்த வேலாயுதம் இருக்கின்றது. அப்ப நல்லவர்களை மட்டும் காப்பாற்றுகிறதே, தீயவர்களுக்கு என்னவாக இருக்கிறதா? தீயவர்களுக்கு சுடும் வேலாயுதமாக இருக்கிறது. சுடக்கூடிய வேலாயுதம்னா என்னது? நெருப்பு என்னவாக இருக்கும்? சுடும் அல்லவா? அப்போ தீயவர்களாக இருந்தோமே ஆனால் இந்த வேலாயுதம் நம்ம என்ன பண்ணுமா? சுடும்ன்றார். இன்னொன்று, மனிதர்களை சுடுமா? ஒரு கேள்வி வரும். மனிதர்களை சுடாது, மனித மனங்களில் இருக்கக்கூடிய தீய எண்ணத்தை சுடும். அருணகிரி பெருமான் சொல்றார். இப்ப நாமெல்லாம் அசுரர்கள் கிடையாது, நாமெல்லாம் அடியார் பெருமக்கள். ஆனா நம்ம அடியார் பெருமக்களாக இருந்தாலும் நம்ம மனதுக்குள்ளர என்ன இருக்கு? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறோம். ஏன்? எதிர்த்தாப்புல பார்க்கும் பொழுது, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அம்மா எல்லாம் நலமா இருக்காங்களா, பிள்ளைங்கெல்லாம் நலமா இருக்கா சொல்றோமா? ஆனா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மனசு உள்ள என்ன சொல்லுதான்? நாசமா போக, இவனெல்லாம் ஐயான்னு கூப்பிட சொல்லி வாய் சொல்லுது, இல்லை வேற வணக்கம் வேற சொல்லுது. என்ன பண்றது? அவங்களுக்கு சொல்லனாலும் அவங்க வகிக்கக்கூடிய பட்டத்துக்கும் பதவிக்கும் நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் இப்போ அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா வெளியில ஐயா நல்லா இருக்கீங்களா, வணக்கம் ஐயா, உடம்பெல்லாம் பரவாயில்லைங்களா, தயங்கி தயங்கி வேற பேசுறது. ஆனா மனம் என்ன நினைக்குது? 4 நாளைக்கு முன்னாடி போய் ஒரு 100 ரூபாய் கடன் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐயா நல்லா இருக்கீங்களான்னா உடனே நல்லா இருக்கேன். கடன் கேட்டது இவர், அவர் பாக்கெட்டில் இருந்திருந்தா கொடுத்துருப்பார். இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும், இருந்தால் தானே கொடுக்க முடியும். இல்லைன்னா அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்மால் ஏற்கனவே 4 முறை 400 ரூபாய் வாங்கியிருப்பார். அதை கொடுத்தா தானே மறுபடியும் கேட்டா கொடுக்க முடியும். அந்த 400ஐயே இன்னும் கொடுக்கறதுக்கு வழியே காணும். 5ஆவதா ஒரு 100க்கு இவர் அடி போடுறார். அப்புறம் நம்ம மனசு என்ன சொல்லுது? 3 நாளைக்கு முன்னாடி 100 ரூபாய் கடன் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டு ஐயான்னு சொன்ன உடனே ஈன்னு பள்ளி இழிக்கிறார் பார். ஒரு 100 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனா ஏற்கனவே 400 ரூபாய் வாங்கியிருக்கிறோமே, அது கொடுக்கறதுக்கு நமக்கு இருந்துச்சா? மனசு இல்லை. ஆனா அப்பயும் இந்த மனம் என்ன சொல்லுது? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறது. அதான மனிதர்கள் மனசுல, எல்லார் மனசுலையும் என்ன எண்ணம் ஓடுதுன்னு நம்மால கண்டுபிடிக்க முடிஞ்சு விட்டா நாமெல்லாம் மகான் ஆயிட மாட்டோமா? யாருன்னா கோயிலுக்கு வருவோம், யாருன்னா சாமி கும்பிடுவோம். அது தெரியாதனாலதான் நாமெல்லாம் கோயிலுக்கு வந்து முருகா 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 முருகான்னு முருகனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதான நிஜமும் கூட. அப்போ வள்ளலார் பெருமான் சொன்னது உண்மைதானே, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறோம். இந்த உதடளவில் தான் இருக்கின்றது எல்லாமே தவிர உள்ளத்தின் வழியில இல்லை எந்த ஒரு செயலுமே. உள்ளத்தின் வழியில நமக்கு செயல் கிடையாது. அப்போ செய்வது எல்லாம் யார் செய்யற செயல் எல்லாம் யார் செய்யறா? நம்ம மனம் தானே செய்யுது. அப்போ அந்த மனம் என்று சொல்லக்கூடியது தீய எண்ணம் எதெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம்
இந்த வேலாயுதத்தை வணங்கினால் அந்த தீய எண்ணத்தை அழித்து நல்ல எண்ணத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தை தரவல்லது வேலாயுதம்ன்றார். அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க இந்த வேலாயுதத்துக்கு. அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒன்று இந்த வேலாயுதம். நம்ம சைதாப்பேட்டை திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தினுடைய ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு இப்பொழுதுதான் ஐயா வெளியில போறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கதான் இருக்கீங்களா? நான் ஸ்பீக்கர் பாக்ஸ்ல தெரியல, மறைஞ்சிருந்தது. இறைவனுடைய கருணை என்கின்ற என்ன உண்மையாகவே போன முறை கூட சொல்லியிருக்கேன். இந்த வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியதை அவருக்கு சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா போன ஜனவரி இல்லாமல் அதுக்கு முந்தைய ஜனவரி அன்றைய தினத்திலேயே அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனது. அப்போ நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் அன்னைக்கு தான். அண்ணா அவருக்கு அந்த மாதிரி அன்னைக்கு தான் ஆனது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் எல்லாரும் அங்கே கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். என் நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளரே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் நிகழ்ச்சி கேட்கலனாலும் நம்ம ஐயா ஐசட் மகாலிங்கத்தின் மூலியமாக கண்டிப்பாக கேட்டார், அதெல்லாம் பார்த்தார்னு வச்சுப்போம். ஆனால் அப்போ போன முறை நான் வேல் விருத்தம் இங்கு படித்த பொழுது இங்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் சொன்னார், நாங்கள் தினமும் அவர் இல்லத்திற்கு சென்று என்ன எனக்கு தெரிஞ்சு நம்ம ஐயா அவங்க எல்லாம் நடுபழனி என்கின்ற அச்சரப்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுபழனிக்கு போய் நான் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன் சில நேரங்களில். அப்போ சொல்வார், இன்னைக்கு வேல் பூஜை நடக்கின்றது அப்படின்னு அந்த ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய வாட்ஸ்அப் மூலயமாக எல்லா அடியார்களையுமே தெரிவிப்பாங்க. அப்ப தெரிவிக்கிற பொழுது வேல் பூஜையை அதிகமாக மக்களை செய்ய வைத்த ஒரு பெருமை நாகராஜன் ஐயாவுக்கு உண்டு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் விட்டுட்டு கூட அச்சரப்பாக்கத்திற்கு, அதாவது மேல்மருவத்திற்கு அடுத்து அச்சரப்பாக்கம், அங்க நடுபழனி என்று ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கின்றது. கொஞ்சம் மலை மேல பாத்தீங்கன்னா நடுபழனி முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்திற்கு சென்று அங்க வேல் பூஜை செய்வார்கள். இங்க இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை திருக்காரணீஸ்வரனுடைய நம்ம செங்குந்தர் சபையினர் அத்தனை பேருமே எல்லாருமே சேர்ந்து போய் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேலாயுதத்திற்கு அந்த பூஜை என்று சொல்லக்கூடியதை செய்தார்கள். அன்னும் நான் படிச்சிருக்கேன், அதே மாதிரி கேள்வியும் பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப நம்ம சிவாச்சாரியார் சொன்ன நம்ம சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் சிவாச்சாரியார் சொன்னார், நாங்க அவரை போய் பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியதை உட்கார்ந்து 10 பாடலையும் அவரை உட்கார வச்சு பாடிவிட்டு வருவோம். அதனால் அவருக்கு இந்த இடத்தில் எப்படி நம்ம பாம்பன் சுவாமிகளுக்கு உடைந்திருந்த கால் கூடியதோ அதுபோல இந்த கழுத்து பகுதியில், இந்த ஷோல்டர் பகுதியிலும் மற்றும் இடுப்பு பகுதியிலும் உடைந்திருந்த அந்த எலும்பு என்று சொல்லக்கூடியது டாக்டர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு 3 மாசம் ஆகும்னு சொன்ன டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள்லயே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். நல்ல ஓங்கி கரகோஷத்தோட தட்டணும். இது எதுக்கு தெரியுமா? நாகராஜன் ஐயா அவர்களுக்கோ இல்லை எனக்கோ இல்லை சொல்லக்கூடியவர்களுக்கோ இல்லை, இந்த வேல் விருத்தத்தினுடைய பெருமை என்று சொல்லக்கூடியது கலியுகத்திலும் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியது என்பதை சொல்லுவதற்காக தான் உங்களை நான் கைத்தட்ட சொன்னதனுடைய காரணம். அப்போ நீங்கள்லாம் ஒரு பாட்டும் தெரியலன்னா கூட பரவாயில்ல, இப்பெல்லாம் நிறைய யூடியூப்ல கொடுத்துட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்குமோ அந்த பாட்டை காதாலையாவது கேளுங்க. அதை நீங்க மெமரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. காதுல வரைக்குமே கேட்டாவே நமக்கெல்லாம் துன்பம் என்று பறந்து போவதோடு மட்டும் இல்லை, என்ன கிடைக்கும், நமக்கு ஆபத்தோ விபத்தோ வராது. ஆபத்தோ விபத்தோ வராது. அவ்வளவு சிறப்புக்கு உரியது. இங்க சொல்றார், கந்த மாதரன் கிரியில் அமர்ந்திருக்கும் சகல கலா வல்லவன். யாரு இங்க சொல்ற பொழுது சொன்னார் இல்லையா, இங்க சொல்ற பொழுது முதல்லயே அருணகிரி பெருமானுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, எடுத்த உடனே டைரக்டா முருகப்பெருமான சொல்லவே மாட்டார். எப்பயும் யார் யார சொல்லுவார், முதல்ல அவங்க மாமாவை சொல்லுவார், அப்புறமா பிரம்மாவை சொல்லுவார், அப்புறமா சிவபெருமான சொல்லுவார், அப்புறம் அம்பால சொல்லுவார், அப்புறமா தான் முருகப்பெருமானுடைய பெருமையை கடைசியா கொண்டு வருவார். இது திருப்புகழா இருக்கட்டும், கந்தர் அனுபூதியா இருக்கட்டும், கந்தர் அலங்காரமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா
குடும்பத்தையே கூட கூட்டிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் யாரான்னு கேட்டா அருணகிரி பெருமான். அவருடைய வாக்கு என்பது யாராலையும் அவ்வளவு எளிதாக சொல்லிட முடியாது, அவ்வளவு எளிதாகவும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவர் சொல்றார் பாருங்க, சிலாவடக லாவினோத வாசிலி முகாவிலோச நாசனித விலானீத தனிவிலா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க சொல்றார் அதற்குரிய சிறப்பு என்னன்னு. கந்தமாகிரியில் அமர்ந்திருக்கும் சகலகலா வல்லவன் வண்டு ரூபம் எடுத்த கருணை கண்ணன்றார். வண்டு ரூபம் எப்ப எடுத்தார்னு யாருக்காவது தெரியுமா? நானே மகாபாரதம் நிறைய சொல்லி இருக்கேன். எப்ப எடுத்தார் பகவான்? துரியோதனன் ஒருத்தன் தானே, அவன் என்ன பண்ணான்னா, பாண்டு மகாராஜா இறந்து விட்டார். மாத்ராதேவி உடன்கட்டை ஏறிவிட்டாள். இரண்டாவது மனைவி மாத்ராதேவி உடன்கட்டை ஏறிட்டாள். 5 பிள்ளைங்களையும் அழைத்து கொண்டு குந்திமாதேவி அசினாபுரிக்கு வர. இந்த வந்த உடனே இந்த பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுவினுடைய ஈமக்கிரிக்கு வரார். வந்தவர் சும்மா வரல, ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்தார். என்ன பழம்? பலாப்பழம் கொண்டு வந்தவர் இங்க வச்சார். வச்ச உடனே துரியோதனன் ஓடி வந்தான். மாமா வந்துட்டாரு, எடு. அந்த பக்கம் ஒரு 5 சொலை, இந்த பக்கம் எத்தனை? நாங்க 100 பேர் இருக்கிறோம்ல, அதனால இந்த பக்கம் மொத்தமா வச்சுடுன்னாங்க. அப்பதான் பீமசேனர் வர்றார். இந்த 5 சொலைய ஒருத்தன் வச்சுட்டு மீதமெல்லாம் தூக்கிட்டு போனான் பாருங்க. அந்த வேலைக்காரனை பார்த்து பீமசேனர் சொன்னார், நில்லு, எங்க எடுத்துன்னு போற? அது ஒன்றும் இல்லைங்க, துரியோதன மகாராஜா எடுத்துட்டு போக சொன்னார். ஆமா, யார் கொண்டு வந்தா? பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். அவர் யாருக்கு மாமா? உங்களுக்கு. துரியோதனுக்கு என்ன வேணும்? ஒன்னூட்டு மாமா. டைரக்ட் மாமா யாருக்கு? அவங்க யாரு? கிருஷ்ணருடைய அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன உறவு? அண்ணே தங்கச்சி. அப்ப யாருக்கு மாமா? உங்களுக்கு தாங்க. அப்ப பழம் எங்க இருக்கணும்? இங்க தாங்க இருக்கணும். அப்பவே பழத்தை வச்சுட்டார். துரியோதனன் வந்தான், பீமா அது எப்படி அப்படின்னா. சரி, இப்ப என்ன? அவரு உங்களுக்கும் மாமான்றியா? அப்ப பாதி பழம் இங்க வை, பாதி பழத்தை நீ கொண்டு போ. அது எப்படி? நீங்க 5 பேரும், நாங்க சகாதேவா அங்க வா. ஆமா, பசுமாடு எத்தனை கண்ணு போடும்? அண்ணா 1 தானே போடும். ஆமா, இந்த சாக்கடையிலையும் சேத்துலையும் உருண்டுட்டு இருக்கமே, அது எத்தனை போடும்? அது ஒரே பிரசவத்துல 16ல இருந்து ஒரு 22 கூட போடும். அவங்க அம்மா ஒரே பிரசவத்துல 101 பெத்துக்கிட்டான்னா அதுக்கு எங்க அம்மாவா பொறுப்பு? இவர் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வினாடி பார்த்தா, பாதி இங்கிட்டு வை, பாதி எங்க. இப்ப இந்த துரியோதனுக்கு கொஞ்சம் பொறாம வந்துட்டு, யாவனும் இந்த கேள்வியை கேட்கல. கேட்டவன் ஒரே ஒருத்தன் பீமசேனன். எப்படியும் அந்த சகுனியும் காரியத்துக்கு வந்தான் பாருங்க. அவங்ககிட்ட சொல்றான், மாமா மாமா, பலாப்பழத்துக்கே இவன் இவ்வளவு சண்டை போடுறான் மாமா, நாளைக்கு பாகம் பிரிச்சா எவ்வளவு சண்டை போடுவான் மாமா. அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னா. யார்? இந்த சகுனி. சாணாவை தள்ளனா கூனி, கூணாவை தள்ளனா சனின்னுக்கிறானே, அவன் பார்த்துக்கிறேன்னா. நவகிரகத்து சனியும் ராமாயண காலத்து கூனியும் ஒன்னா சேர்ந்தவனா அந்த சகுனி. எப்படி பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க அந்த. ஆமா, ராமாயண காலத்து கூனி, நவகிரகத்து சனி. சாணாவை தள்ளனா கூனி வந்துருமா? கூணாவை தள்ளனா சனி வந்துருமா? ரெண்டும் சேர்ந்தவன் சகுனி. ஆமா, சளி பிடிச்சாலாவது ஒரு ஊசி பிடிச்சிக்கலாம், போட்டுக்கலாம். சனி பிடிச்சா 7.5 வருஷம் விடவே மாட்டார். அதே மாதிரி தானே அந்த கூனியும். இப்போ சில வீடுகளில் உண்டா இல்லையா? ராமாயண காலத்து கூனி மாதிரியே இப்போ சில வீடுகளில் உண்டு. அந்த மாதிரி இப்போ சொல்லிட்டார். இவன் சொன்னா நான் பார்த்துக்கிறேன்னா, சரி பார்த்துக்கிறேன்னு இவன் சொல்லிட்டானேன்னுட்டு இவனை விட்டுட்டான். மறுநாள் பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன். 99 டிக்கெட்டு மேலே ஏறின்னு இருக்கு. கீழே துரியோதனன் நின்னுங்கிறான், சகுனி நின்னுங்கிறான். இந்த பீமசேனர் போனவர், தம்பிங்களே என்னடா பண்றீங்கன்னார். அண்ணா, மாம்பழம் பழத்திலேயே, எது மரத்திலேயே பழுத்திருக்கிற பழத்தை சாப்பிட்றோன்னா. சொன்ன அடுத்த வினாடி அவன் சொன்னான், அப்படியா டே, பழம் நம்மளை தேடி வரணும், பழத்தை தேடி நாம் போகக்கூடாது. அண்ணா, பழத்துக்கு எங்கேயாவது கால் உண்டா? அது என்ன நடந்து நம்ம கிட்ட எப்படி என்ன வரும்? நான் இப்ப நான் இருக்கிற இடத்துலயே பழத்தை வர வைக்கட்டுமா
இவனுங்க எல்லாம் என்ன நினைச்சா, ஏதோ மந்திர ஜாலம் பண்ணுவான் போல இருக்குன்னு நினைச்சு பீமசேனனையே உத்து பார்த்தா அந்த 99 டிக்கெட்டு மரத்து மேல இருந்தேன். இந்த பீமசேனன் போனவன் நேரா என்ன பண்ணா, அடிமரத்தை பிடிச்சிட்டு ஒரு உழுக்குனா அதுல இருந்த இலை தலை காய் கனி பழம் அந்த 99 டிக்கெட்டும் பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. ஒவ்வொருத்தனுக்கும் இடுப்பு முறிஞ்சு, கழுத்து முறிஞ்சு, கண்ணு முறிஞ்சு, காலு முறிஞ்சு, எல்லாம் முறிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தனுக்கும் புத்தூர்ல கூட்டு போய் கட்டு போட்டாங்க. இப்ப துரியோதனன் நினைக்கிறான், மாமா புளியாம்பழத்தை உழுக்கிற மாதிரி மாம்பழத்தை வச்சு உலுக்கி என் தம்பிங்களை இப்படி அடிபட வச்சுட்டானே, இப்பவே இவன் இவ்வளவு காட்டுறானே, நான் என்ன பண்றது? இப்படி பல வித்தைகளை அவன் காட்டினதை பார்த்துட்டு பொறாமை கொண்ட துரியோதனன் சகுனி பேச்சை கேட்டுட்டு ஒரு முறை நீச்சல் விளையாட்டு விளையாடுறாங்க. 99 பேரையும் முதுகுல ஏத்திக்குவார். யார்? பீமசேனர். ஆழமான பகுதிக்கு போவார். மூச்சு திணறி அந்த 99 டிக்கெட்டும் மேல வரும். இதை பார்த்தான் துரியோதனன், மாமா இவனை எப்படியாவது கொல்லாம விடக்கூடாது மாமா, இவன் ஒண்டி அழிச்சிட்டா பாண்டவர்கள் பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுவாங்கன்னு ஒரு முறை என்ன பண்ணா, கங்கையில குளிக்கிற இடத்துல சூலாயுதம் என்று இப்ப இருக்கு இல்லையா, அம்பாள் கையில் இருக்கக்கூடிய 3 இப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் சூலாயுதம் இல்லையா, அது மாதிரி சூலத்தை நட்டு வச்சுட்டான். கரெக்டா கங்கையினுடைய நீர் எவ்வளவு இருக்கோ கரெக்டா அது உள்ள நட்டு வச்சிருக்கிறது தெரியாத அளவுக்கு நீர் மாதிரியே இருக்கக்கூடிய கூர் ஊசிகளை அங்க நட்டு வச்சுட்டான். இப்ப பீமசேனனை அழைச்சிட்டு போனான். பீமா வா, நம்ம எல்லாம் நீச்சல் விளையாட்டு விளையாடலாம். தம்பிங்களை ஏற்கனவே அக்கறையில விளையாட வச்சுட்டான். இப்போ 1000 கூரூசியை அங்க நட்டு வச்சிருக்கிறான். எத்தனை கூரூசி? 1000 கூரூசி. பீமா நீ எந்த மாதிரி நீச்சல் விளையாட்டு விளையாடுறன்னு நான் இப்ப பார்க்கணும். நீ பலமுறை டை அடிப்ப இல்லையா, இந்த உட்கார்ந்த வாக்கிலேயே ஆசனம் பண்ணிட்டு குதிப்ப இல்லையா, அதே மாதிரி நேரா போய் நீ குதிப்ப இல்லையா, அது மாதிரி நீ நீச்சல் விளையாட்டை விளையாடி காட்டு. எங்க தம்பிமார்கள் அதை பார்த்து அங்கிருந்து அதே மாதிரி விளையாடுவார்கள். அப்படியா, கத்துக்கிறதுக்காகத்தான் வர சொன்னீங்களா அப்படின்னு பீமசேனர் கேட்டார். ஆமான்னு அவரும் சொன்னார். சொல்லி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணார்னா, மேலே ஏறின்னு இவர் குதிக்கலான்னு நினைக்கும் பொழுது அந்த கூர் ஊசியாக நட்டு வச்சிருந்த சூலாயுதத்தின் மீது 1000 கருவண்டாக பகவான் உட்கார்ந்து இருந்தார். கை தட்டுங்க. இந்த கதையை கொண்டு வந்து வேல் விருத்தத்துல கிட்டத்தட்ட கடைசி பாடல்ல ஒரு 7வது வரியில வச்சிருக்கிறார்னா, அருணகிரி பெருமானுடைய வாக்குக்கு எவ்வளவு சிறப்பு இருக்க வேண்டும் என்று யோசிக்கணும். சிந்திக்க முடியுமா? அதெல்லாம் சிந்திப்பதற்கு வாய்ப்பு என்கின்றதாவது ஒன்று உண்டா? இப்பயாவது சிந்திக்கிறோமே என்று உண்மையிலே முருகப்பெருமானுக்கு நாம் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தான் இங்க சொல்றார். கந்தமா கிரியில் அமர்ந்திருக்கும் சகல கலா வல்லவன் வண்டு ரூபம் எடுத்த கருணை கண்ணன் என்றார். கருணை கண்ணன். எப்போ கருணை? ஏன் இந்த பீமசேனன் இல்லைன்னா வருங்காலத்துல இந்த துரியோதனை கொல்ல முடியாது. இப்பவே அவனை கொல்லுவதற்கு இவன் கூரூசி நட்டு வச்சிருக்கிறான். அதுவும் ஒரு கூரூசியா இருந்தா பரவாயில்ல, 1000 கூரூசிகள். அது மேல குதிச்சா அவன் வயிறுல இருந்து மார்பகத்துல இருந்து உடம்புல இருந்து அத்தனையும் சல்லடையாக கிழித்து விடும். அதுல வேற விஷம் தடவி அவன் கிழிச்சு வச்சிருக்கிறான். பட்டா அடுத்த வினாடி அவன் உயிர் போய்விடும். ஆனா பகவான் பார்த்தார், எங்கேயோ துவாரகையில் இருக்கிறார். யாரு? பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் எங்கேயோ துவாரகையில் இருக்கார். இதை பார்த்த அடுத்த வினாடி பார்த்தார், இப்போ பீமசேனருக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசித்தார். நேரடியா போய் துரியோதன கூரூசி நட்டு வச்சுக்கிறான். பீமா நீ குளிக்காதேன்னு சொன்னா இவன் செய்த ஊழல் எல்லாம் அங்க தெரிஞ்சிரும். இவன் செய்த தீமை எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, அங்க இருக்கக்கூடிய குந்திக்கும் தர்மராஜாவுக்கும் நிம்மதி இருக்காது. அதுக்கப்புறம் இவன் எப்ப எந்த நேரத்துல நம்மை கொல்லுவானோ. இப்போ சாப்பாட்டை சாப்பிட்றோம், இந்த சாப்பாட்டில் என்னமோ கலந்துட்டு இருப்பாங்களோன்னு நினச்சா அந்த சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட முடியுமா? இப்போ குளிக்க போகிறோம், இந்த நீரில் என்ன பண்ணி வச்சிருப்பானோன்னு நினச்சா அங்கே குளிக்க முடியுமா? இப்போ ஒரு கரண்ட்டு சுவிட்சு போடுறோம், அந்த கரண்ட்டில் என்ன பண்ணி வச்சிருப்பானோன்னு நினச்சா நம்மால் அதை சுவிட்சு போட முடியுமா? சந்தேகம் என்கின்ற ஒன்று மனதில் வந்துவிட்டால் நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா?
அது இல்லறமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சந்தேகம் என்கின்ற ஒன்று வந்துட்டா நிம்மதியா இருக்க முடியுமா? அதனால பகவான் நம்மால் முடிந்த வரைக்கும் எவ்வளவு காலத்தை இவனை தள்ள முடியுமோ நம்மால முடிஞ்ச வரைக்கும் மாய வித்தைகளை காட்டி காட்டி இவன் உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சாதாரண விஷயம் கிடையாது. 1000 கருவண்டாக எடுத்தார். கருவண்டு ரூபம் எத்தனை எடுக்கிறார்? 1000. ஒரு ஊசிக்கு மேலையும் ஒரு கருவண்டாக இருந்தார். இப்ப பீமசேனர் குதிக்க நினைக்கிறார். அப்ப அந்த கருவண்டு அங்க மேல உட்கார்ந்து இருக்குது. இப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. கீழே தண்ணியில கருவண்டு உட்காராது. அதுக்கு உட்கார்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா மட்டும்தான் கருவண்டு உட்காரும். அப்போ இங்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்க போக அந்த கருவண்டு அங்க உட்கார்ந்து இருக்கு. அது அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய கருவண்டு கூட்ட நாம ஏயா கலைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார்? பின்னாடி ஓடி போய் 1000 கூரூசியை தாண்டி அப்படி குச்சார். இப்போ ஃபெயிலியரா போச்சு. எது? துரியோதனனும் சகுனியும் போட்ட திட்டம் ஃபெயிலியரா போச்சு. அதனால இங்க சொல்றார், வண்டு ரூபம் எடுத்த கருணை கண்ணன். கருணை கண்ணன் மாமனாரே இவ்வளவு கருணையோட இருந்தா அவருக்கு வாச்சிருக்கிற மருமக பிள்ளை எவ்வளவு கருணையோடு இருப்பார்? அவருக்கு வாச்சிருக்கிற மருமக பிள்ளை எவ்வளவு கருணையோடு இருப்பார்? அதைதான் இங்க சொல்றார். அடுத்து சொல்றார், திருத்தணியில் சினம் தனிந்து வில்லேந்திய வேலனின் வேல் அப்படின்றார். திருத்தணியில என்ன இருக்கிறான்? முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவருக்கு என்ன இருக்கு? எல்லா தலத்திலும் என்ன நடக்கும்? சூர சம்ஹாரம் நடக்கும். எந்த தலத்துல சூர சம்ஹாரம் கிடையாது? திருத்தணி என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்தில் மட்டும் சம்ஹாரம் கிடையாது. ஏன்? கல்யாணாச்சின்றதுனால இல்ல. சூர சம்ஹாரம் முடித்து விட்ட பிறகு வள்ளியம்பிராட்டியை வந்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய தலம். கல்யாணம் ஆனா நமக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். உண்மையா இல்லையா? அப்ப கோபம் இருக்குமா? இருக்காது இல்லையா? எல்லா தலத்திலும் கோப சொரூபத்தோடு இருக்கக்கூடிய பெருமான் திருத்தணி என்று சொல்லக்கூடிய தலத்தில் மட்டும் என்ன இல்ல? கோபம் கிடையாது. சினம் தனிந்த பெருமானாக இருக்கிறார். அதை தான் இங்க சொல்றார். சிலாவடக லாவினோத வாசிலி முகாபிலோச சாதனித சிலாவணி தனி விழா சிலாமலர் எலாமதிய மோதிமதி சேலொளிய சேவக சராப முகிலாம். ரொம்ப அருமையான வரி. அதுல சொல்லுகிற பொழுது சொல்றார் என்னன்னு கேட்டா, திருத்தணியில் சினம் தனிந்து வில்லேந்தி வேலனின் வேல் மலர்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மேல் மோதி அவனிடத்தில் இருக்கக்கூடிய சேல் மீன் என்று சொல்லக்கூடியதை எல்லாம் தன்னகத்தே கொண்ட வேல், கலைகள் அழிய வீரம் காட்டிய வேல், வள்ளி என்று சொல்லக்கூடிய வள்ளியம்பிராட்டியை சரபச்சி என்று சொல்லக்கூடிய பச்சி போல் கருமையாக இருக்கக்கூடிய திருமாலும் மங்களகரமாக இருக்கக்கூடிய கலை மான் என்று சொல்லக்கூடிய உருவத்தில் வந்த மகாலட்சுமியும் கூடியதனால தோன்றிய வள்ளி எம்பிராட்டி. அந்த வள்ளி எம்பிராட்டியை யார் பண்ணதா? முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவர் திருமணத்தை செய்து கொண்டு என்ன பண்றாரா? திருத்தணியில என்னவாக இருக்கிறாரா? சந்தோஷமா இருக்கார். டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய தம்பதிகள் இருக்காங்க இல்லையா? மனம் என்று சொல்லக்கூடியது கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இல்லறத்தில் அடிக்கடி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை அல்லது சஷ்டி, ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இந்த திருத்தணி என்று சொல்லக்கூடிய முதல் தலம், அறுபடை வீட்டில் முதல் தலம் எது? திரு பரங்குன்றம். என்னது? திருப்பரங்குன்றம். இரண்டாவது தலம் திருச்செந்தூர். மூன்றாவது தலம் பழனி. நான்காவது தலம் சுவாமிமலை. ஐந்தாவது தலம் திரு தணிகை. அடுத்து ஆறாவது தலம் பழமுதிர் சோலை. ஐந்தாவது தலமாக விளங்க இருக்கக்கூடிய அந்த திருத்தணி என்று சொல்லக்கூடிய தலத்தில் மகாலட்சுமி கலை மானாக வந்து இந்த யார
மாயன் என்று சொல்லக்கூடிய திருமாலாக இருக்கக்கூடியவர் வந்து 2 மான் என்று சொல்லக்கூடியதனுடைய வயிற்றில் பிறந்த வள்ளி எம்பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு அந்த திருத்தணி என்றதற்கு என்ன பெயர் தெரியுமா? சிறு தணிகை என்பதுதான் ஆரம்ப காலத்துல இருந்தது. கோபம் தணிந்த ஒரு இடம். அது மட்டும் இல்ல, அப்போ இல்லறத்திற்கு ஏற்ற ஒரு தலம். அப்போ கணவன் மனைவி அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் அல்லது மனைவியோ கணவரோ, என் மனைவி அடிக்கடி சண்டை போடுறா, என் கணவர் அடிக்கடி சண்டை போடுறாருன்றவங்க ஒரு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை ஒரு 6 கிருத்திகை 6 சஷ்டிக்கு போய் ஒன்றும் இல்லை, ஒரு லெமன் சாதம் புளியோதரை ஒரு 4 பேருக்கு அங்கு தான தர்மம் செய்துவிட்டு உங்கள் திருப்பெயரில் அங்கு அர்ச்சனை செய்து கொண்டு 1 நிமிடம் அந்த முருகப்பெருமானை அங்க உட்கார்ந்து என்ன பாடணும்? ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. இந்த 6 வரிக்கு இருக்கக்கூடிய எத்தனை வரி? மொத்தம் 8 வரி. இந்த 8 வரி பாட்டை அங்க உட்கார்ந்து மெமரி பண்ணிட்டோ சொல்லிட்டோ பார்த்தோ படிச்சிட்டோ வந்தீங்கன்னா அந்த வள்ளி எம்பிராட்டியோடு முருகப்பெருமான் எவ்வளவு சுகபோகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த சுகபோகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று இந்த 10வது பாடலில் யார் சொல்றா? அருணகிரி பெருமான் சொல்றார். அதுக்கு அடுத்ததாக சொல்றார், அகன்ற புஜங்களை கொண்ட கந்தனின் வேல் தன் தும்பிக்கையால் நீரை பாய்ச்சி சமுத்திரம் மற்றும் ஆகாயத்தை வெப்பத்தை தணித்த யானை முகத்தின் தம்பி இளைஞோன் முருகன் கைவேல். கடைசியான வரியில சொல்றார் இல்லையா? என்ன சொல்றார்? விழாழியக்கல் ஆழியக்கல் வானில் ஆனல் ஆரவிடு வேலம் இளைஞன் கை வேலே அப்படின்வார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த வெப்பம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு முறை அனலாசூரன் என்று சொல்லக்கூடியவன் வெப்பத்தை கக்கி கொண்டே வந்தானாம். சிவபெருமான் கிட்ட 1000 வருஷம் தவம் இருந்தான். தான் விடும் மூச்சு காற்றுல கிட்டத்தட்ட 11 மைல் தொலைவு எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போகணும்னு வேண்டிக்கிட்டான். எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போகணும். அப்படி அனலை கக்கி கொண்டு வருகின்ற பொழுது 7 14 உலகமும் வெப்பத்தில் தகித்ததாம். அப்ப அந்த அனலாசூரன் என்று சொல்லக்கூடியவன் இடத்தில் சண்டை போடாம இந்த கஜமுகாசூரன் என்று சொல்லக்கூடிய அந்த கஜமுகத்தோடு இருக்கக்கூடிய யார் அவரு? விநாயக பெருமான். முருகப்பெருமானுக்கு அண்ணாவாக இருக்கக்கூடியவர், யானை முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமான் என்ன செய்தாராம்? அவனை சண்டை போடாம கையில ஏந்தி வாயில போட்டு கொண்டார். அப்பொழுது ஒரு வெப்பம் வந்ததாம். அப்ப என்ன செய்வது? 7 14 உலகமும் வெப்பத்தில் துடிக்கிறது. இந்த இறைவனும் வெப்பத்தில் துடிக்கின்ற பொழுது என்ன பண்ணாரா? தன்னுடைய தும்பி கையால் கடலில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து எல்லா இடத்திலும் என்ன பண்ணிட்டார்? வானம் முழுவதையும் தும்பி கையால் நீரை பீச்சி பாய்த்து அடித்து உலகம் முழுவதையும் எதிர குளிர செய்தாராம். யார் அவரு? விநாயக பெருமான். அண்ணனே அப்படின்னா தம்பி எப்படி இருப்பார்? அவரையும் ஒரு நிமிடம் இங்கு வணங்கி கடைசி பாடல்ல யாரை சொல்லி சொல்றார்? விநாயக பெருமானுடைய பெருமையும் சொல்லி விநாயக பெருமானையும் வணங்கி இந்த வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம், அதை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் எல்லாம் சிந்தித்து, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த வேலாயுதத்தை சிந்தித்து அந்த முருகப்பெருமானை வணங்கி 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 இன்னருள் என்று சொல்லக்கூடிய திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லி நானும் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு இறைவனுடைய கருணையிலால் இந்த 5 நாள் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் அரங்காவலர்கள், அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார், ஓதுவாமூர்த்தி, பணியாளர்கள், என்னை இந்த இடத்தில் அறிமுகம் செய்து வைத்த திரு ரவி ஐயா அவர்களுடைய துணைவியாருக்கும், அதே போல இந்த 5 நாளும்
தொடர்ந்து என்னுடைய சொற்பொழிவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வந்த அடியார் பெருமக்களுக்கும், அதே போல மகாலிங்கம் ஐஆர் ஐஎஸ்எஸ் மூலியமாக வராத அடியார்களுக்கும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அவருக்கும், அதே போல நம்ம நாகராஜன் ஐயா அவர்கள் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில், இதுல தலைப்பு மயில் விருத்தமும் போட்டிருந்தது, ஆனா 5 நாளைக்கு 5 பாட்டை தான் சிந்திக்க முடிஞ்சது, 5 தலத்தை சிந்திக்க முடிந்தது, 5 தலத்தை தரிசிக்க முடிந்தது. ஆனா மயில் விருத்தத்தை எடுக்க முடியல. அதனால அடுத்த தலைப்பு மயில் விருத்தம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலங்களும் வளங்களும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.